எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். இறையுதிர் காடு கதையோட தொடர்ச்சி. அன்று அந்த பங்குனி உத்திர திருநாள் பொதினி மலையையே ஒரு கோயிலாக மாற்றிவிட்டது. பெரிதாய் எந்த ஆகம பூர்வமும் இல்லை. அக்னி வேள்வியோ ஆகுதி பொருளோ எதுவும் தரப்படவில்லை. அஷ்டதிக் பாலகர்களுக்கு நிவேதனமோ அண்ட விளக்குகளான சூரிய சந்திரருக்கு ஆரத்தியோ 30 முக்கோடி தேவர்களுக்கு தோத்திரமோ துதியோ எதுவும் இல்லை. ஒரு சித்தனின் மனம் கெழுமிய தத்துவ செயல்பாடு. மிக எளிதான ஒரு வெட்டவெளி ஆலயமாய். அங்கு ஒரு ஆலயம் வந்தது மட்டுமல்ல, அதை இறைவன் அங்கீகரித்து தன் சாநித்தியத்தையும் உணர்த்தி விட்டான். நான் இந்த நவபாஷான உடலுக்குள் ஐக்கியமாகி விட்டேன். இது இனி பாசான சிலை இல்லை, பாசானங்களால் ஆன அருள் மிகுந்த பாலமுருகனின் சிலை. அந்த பாலமுருகனும் மயில் மேல் ஏறி விளையாடிடும் குறும்பன் இல்லை, தண்டம் பிடித்த தண்டபாணி. வேல் இருக்கும் இடத்தில், அதாவது அது இருக்க வேண்டிய இடத்தில் தண்டக்கோல். காலுக்கு முன்னால் கொம்பு முளைத்தால் கோல். இது காலுக்கு கோல், கோலுக்கு கோல். என்னை உற்றவரை நான் தாங்கியும் நிற்பேன், தாங்கியும் பிடிப்பேன் என்று சொல்லாமல் சொல்லும் கோலம். நான் தாங்கி நிற்பவன் மட்டுமா, தாங்கி பிடிப்பவனும் மட்டுமா? நானே மருத்துவன், நானே மருந்து, பிறவி பிணிக்கு பெருமருந்து, சந்தனம் தரித்த முருகன். இவ்வாறெல்லாம் பேசுவதாகத்தான் போகர் பிரான் கருதினார். ஒரு நல்ல சித்தனுக்கு இரு நீர் கிடையாது. ஒன்று கண்ணீர், இன்னொன்று வியர்வை நீர். இங்கே இந்த வேளை அந்த இலக்கணம் உடைந்து போகருக்கு கண்ணீர் துளிர்த்தது, ஆனந்த கண்ணீர். அவரே சிலிர்க்கும் போது மற்றவர்கள் எம்மாத்திரம்? கிளார்கள் சிலிர்த்து குலைந்தே போயிருந்தனர். பிரானே, உங்கள் அருளால் அம்பிகை, ஐயன், அவன் புதல்வன் என்று சகலர் தரிசனமும் வாய்க்க பெற்றோம். எங்கள் சந்தனத்தை உவந்து ஏற்று இந்த ஞான பிள்ளை எங்களையெல்லாம் ரட்சித்து விட்டான் என்றனர். குருமகானே, இந்த ஆலயம் காலங்களை விஞ்சி ஒரு பெரும் அருட்கோட்டமாய் திகழப் போவது மிகவே உறுதி. ஒரே ஒரு கேள்வி, அதுவும் இப்போதுதான் தோன்றியது, கேட்கலாமா என்று ஒரு ஊர்க்காரர் கேட்டார். குருமகானே, பொதுவாய் ஆலயத்து மூர்த்தங்கள் கிழக்கு பார்த்தல்லவா அமர்வர் அல்லது நிற்பர். ஆனால் எங்கோ அஸ்தமன திசையான மேற்கு பார்த்து நிற்பதன் காரணம் யாதோ என்கிற அவர் கேள்வி அவர் அப்படி கேட்ட பிறகே மற்றையோர் மனதிற்குள்ளும் அடடே, இது நமக்கு தோன்றவில்லையே என்று எண்ண வைத்தது. உங்கள் கேள்வியிலேயே மறைவாக பதிலை கூறிவிட்டீர்கள். மேற்கு அஸ்தமன திசை, குளிர்ந்த மாலை பொழுதுக்கான திசை. அதை தொடர்வது இருள். நடமாடி திரிந்த உடல் மண் மீது கிடக்கப் போவதும் இந்த இருளில்தான். மனம் குளிர்ந்தும் தெளிந்தும் கிடக்க தேவை அருள் ஞானம். அதையே நான் வாரி தருபவன் என்று சொல்லாமல் சொல்கிறான் இந்த தண்டபாணி என்று மேற்கு நோக்குக்குரிய பதிலை கூறிய போகர் பிரான் புலிப்பாணியை அருகே அழைத்து, புலி, நான் அருளியவற்றில் ஞான பூஜா விதியை அடிப்படையாக கொண்டு இங்கே தினசரி பூஜைகளை வகுத்து செயல்படுத்து. என்று தொடங்கிடும் இந்த பூசணைகள் இந்த பூ உலகமே பிரளயத்துக்கு ஆட்படும் போதும் தடையின்றி நடந்திட வேண்டும். ஒரு நாள் ஒரு பொழுதும் இடையரா செயல்பாடாக அது திகழ்ந்திட அதற்குரிய காலகதியில் அதன் முதல் பூசணையை தொடங்குவாயாக என்றார். பின்னர் கிளார் பெருமக்களிடம், தாங்கள் என்னை கொண்டு எழுதிய நூல்களை பட்டியலிடுங்கள் பார்ப்போம் என்றார். இருட்டிவிட்ட நிலையில் தீப்பந்த ஒளியில் தண்டபாணியின் சந்தனக்காப்பு திருவுருவு முன் அவர்களும் கூறலாயினர். பிரானே, ஞான சூத்திரம், திருமந்திர ஞானம், சிவயோக ஞானம், பூஜா விதி, அட்டாங்க யோகம் இவற்றை நான் படியெடுத்தேன் என்றார் வேல்மணி கிளார். பிரானே, மூப்பு சூத்திர ஞானம், ஞான கற்ப சூத்திரம், ஜனை சாகரம், நிகண்டு 1200 போன்றவை நான் படியெடுத்தவை ஆகும் என்றார் கார்மிக கிளார். பிரானே, ஞான கற்ப சூத்திரம், ஞான சாராம்சம், 7000 மெய் ஞான போகம், உபதேச ஞானம், பல திரட்டு ஆகியவை நான் படியெடுத்தவை என்றார் அருணாச்சல கிளார். இவையன்றி நான் சீனத்திலும் இமயத்திலும் அமர்ந்து என் கைப்பட எழுதியவை என்றும் சில உண்டு. கருவி ஞானம், விருட்ச மகோனதம், பட்சி பாவம், அன்னகோசம் போன்றவையே அவை. வரும் நாளில் நான் ஜீவசமாதி ஆன நிலையில் எல்லா ஏடுகளும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். இவற்றோடு சித்தர்கள் பலரின் ஞானத்தால் விளைந்த கால பலகனி, ரசவாதம், வினை செயல் முடிவு, பிரசன்ன தருணம் இவற்றை
நான் ஜெகவல லிங்கத்தோடு வைத்து உலகை வலம் வர செய்ய விரும்புகிறேன். அவ்வாறு அது வலம் வரும் சமயம் நானே அதை தேவைக்கேற்ப பயன்படும்படியும் செய்வேன். எனது பிரசன்னம் எந்த உருவிலும் இருக்கும், எந்த வடிவிலும் இருக்கும். நாளை காலை ஜெகவலலிங்கம் யாருக்கு என்பது முடிவாகும் தருணமாகும் என்று எல்லோர் காதிலும் விழும்படியாக சொல்லி முடித்தார் போகர். போகர் பிரானே, இப்படி திறந்தவெளி கோயிலாக இருப்பதற்கு மாமதுரை சொக்கன் ஆலயம் போல, திருவரங்க பெருமான் ஆலயம் போல, ஏன் கடலுகந்த செந்தூர் ஆலயம் போலும் இதை கோபுர கூட்டமாய் ஆக்கிவிடலாம் தானே என்று கேட்டார் ஒருவர். ஆகும், ஐயம் வேண்டாம். காலத்தால் எல்லாம் நிகழ்ந்திடும். கோபுரம், கொடிமரம், நுழைமுகம் எனும் அனைத்தும் ஆன்மீக ஞானம் மட்டுமல்ல, அதுவும் ஒரு விஞ்ஞானம். வரும் நாளில் விஞ்ஞானம் வளர்கையில் அது கோயில்களை ஒட்டியே இருக்கும். கூர்ந்து கவனிப்போருக்கு அது தெரிய வரும். எந்திரம், மந்திரம், தந்திரம் எனும் மூன்றின் வழி அருட்கதிர்கள் பரவிடும். அனுதினமும் வழிபாடுகளால் தூண்டப்பட்டு அக்கதிர் கூட்டம் வானில் மேகம் சூழ்ந்திருப்பது போல அதனுடைய சூழ்ந்து கிடக்கும். அவ்வாறு அருட்கதிர் கூட்டம் சூழப்படாத நிலையில், அது சூழப்படாத இடத்தில் பஞ்சபூதங்கள் சமச்சீர் நிலையை இழக்கும். மழை பொய்க்கும், அன்றேல் வெப்பமிகும். அதுவும் இல்லாவிடில் காற்றால் சேதம், விளைவு குறைவு, மாந்தர் மனதில் அமைதியின்மை என்று அது எதிரொலிக்கும். எனவே பஞ்சபூதங்கள் சீரான பலத்தோடு திகழவும், மழை குன்றாது இருக்கவும், மக்கள் மனம் அமைதியோடு வாழவும் அன்றாட பூஜைகளும் அதன் வினைப்பாடுகளும் முக்கியம். இறைவன் படைத்த உலகில் இறைவனை கொண்டு இதை நிகழ்த்துவதும் அவன் அருளால் தான். ஆனால் இவ்வினைக்கும் இறைக்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. நம்மை வணங்க செய்ய அவன் விரும்பினால் அதற்கு ஒரு நொடி என்பதும் அதிக காலமே. தான் வணங்கப்பட வேண்டும் என்று அவன் நினைத்த மாத்திரத்தில் உயிர்களிடம் அது நிகழ்ந்து முடிந்துவிடும். ஆனால் அவன் அவ்வாறு எண்ணுபவன் அல்ல. அவனை மறுக்கும் உரிமையும் கூட அவன் தந்துள்ளான். உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை, அவ்வளவே. எனவே ஒரு நீர்நிலையை நாம் பயன்படுத்தி கொள்ள விளைவது போன்றதே கோவிலும். இதை தெளிவாக புரிந்து செவ்வனே செயல்படுவதே பகுத்தறிவாகும். போகரின் வியாக்கியான முடிவில் தண்டபாணி தெய்வத்துக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆனந்த தரிசனம். அதன் பின் அனைவருக்கும் விபூதி வழங்கப்பட்டது. சிலர் போகர் கரங்களால் இடச் செய்து கொண்டு தங்கள் புருவ மையத்தை திறந்து கொண்டனர். இரு கைகளையும் நீட்டச் சொல்லி 2 சிட்டிகை விபூதி தரப்பட, ஒன்று மேனி பூச்சாகியது, ஒன்று நாவில் விழுந்து கரைந்து மருந்தாகியது. போகரின் உதவியாளர்களில் ஒருவனான கம்பண்ணன் இதற்காகவென்றே பசுஞ்சாணியை உலர்த்தி காயச் செய்து பின் அதனுடன் நெய், பச்சை கற்பூரம், மிளகு ஆகியன சேர்த்து அதை சாம்பலாக்கி சாம்பலை சலித்து வில்வ புடங்களில் இட்டு நிரப்பி எடுத்து வந்திருந்தது வசதியாகிவிட்டது. முன்பே அது அருமருந்து தண்டபாணியின் பாசான மேனி மேல் பட்டு அபிஷேகிக்கப்படவும் அதுவும் கலந்து மாமருந்தாகிவிட்டது. போகர் விபூதி தீட்சை தந்தவராக அந்த குன்றை விட்டு இறங்க தொடங்கினார். உடன் நடப்போர் அறமுழக்கம் மீட்டியபடியே சென்றனர். தண்டபாணிக்கு அரோகரா, போகர் பிரானுக்கு அரோகரா, குரு மகானுக்கு அரோகரா, குமர கடவுளுக்கு அரோகரா. மறுநாள் காலை விடிந்தும் விடிந்திராத அந்த காலை வேளையில் மலை உச்சியில் மணி சத்தம் ஒலித்தது. அது கீழே கொட்டாரத்தில் இருந்த போகரின் காதுகளில் மட்டுமல்ல, அவர் முன் குழுமியிருந்த சகலரின் காதுகளிலும். எல்லோரும் அப்படியே முகத்தை திருப்பி மலை உச்சியை பார்த்து கன்னத்தில் போட்டுக் கொண்டார்கள். பலர் மலை சிகரம் மேல் ஓர் ஒழுங்கின்றி ஏறிக்கொண்டிருந்தனர். தண்டபாணியை தரிசிக்க போகருக்கு வலப்பக்கமாய் மரப்பெட்டியும் பெட்டி மேல் அந்த நவபாசான ஜெகவல லிங்கமும் இருந்திட, அதன் முன் போகர் குறிப்பிட்ட ஏட்டுக்கட்டுகள், மேலும் சில ரசமணிகள், ருத்ராட்ச மாலை, சிறு கமண்டலம், அதுபோக விபூதி சம்பூடத்துடன் உதிரியாக வில்வ இலைகளும் இருக்க, முன்னால் ஒரு நெய் தீபம் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. நெய் தீபம் எரியும் தாம்பாளத்தில் லிங்கம் தங்களுக்கு வேண்டும் என்று விரும்பி கேட்டிருப்போரின் பெயர் கொண்ட ஏட்டுக்கட்டு. எண்ணி பார்த்தபோது 48 பேர் கேட்டிருந்தனர். அந்த எண்ணிக்கையே போகருக்கு ஒரு வியப்புதான். அதை புரிகொண்டு பிளந்து பார்த்திட, எந்த ஏடு வருகிறதோ அந்த ஏட்டுக்கு உரியவரே ஜெகவல லிங்கத்தை எடுத்து சென்று வழிபட உரிமை உடையவர் ஆவார். வரும் சித்ரா பௌர்ணமி நாள் தொட்டு மிகச் சரியாக 12 பௌர்ணமி காலம் அவர் வசம் இந்த லிங்கம் பூசனைக்குரியதாக இருக்கும். 13ஆம் பௌர்ணமி தொடங்கிடும் நாளன்று இந்த லிங்கத்தையும் மற்றுமுள்ள யாவற்றையும்
சிரம்மேல் வைத்து சுமந்து வந்து பொதிகை மலை மேட்டில் உள்ள சித்தன் பொட்டலில் போகரின் குகையில் போகர் திருவுருவு முன் ஒப்படைத்து விட வேண்டும். எக்காரணம் கொண்டும் இதில் பிசகல் கூடாது. இதை பிரஸ்தாபிப்பது, பெருமை கொள்வது, இதை பயன்படுத்தி அதிசயங்கள் நிகழச் செய்வது என்கிற எல்லாமே தவறாகும். அது குரு சாபத்தையும் அளித்துவிடும். அதே சமயம் உலக நன்மையின் பொருட்டு குருதேவரின் உத்தரவு கேட்டு குருநாதர் உத்தரவு அளித்தால் ஏடுகளையோ இல்லை லிங்கத்தையோ உலக நலன் பொருட்டு பயன்படுத்தலாம். இடைப்பட்ட காலத்தில் வன கொண்டாட்டம் துளியும் தவறிடக்கூடாது. இவ்வாறு 12 வருடங்கள் மிகச் சரியாக நடந்து கொள்பவரின் தலைமுறைகள் அத்தனை பேரும் நோயற்ற வாழ்வு, குறைவில்லாத செல்வம், நன்மக்கள் பேறு, பொலிந்த உடல், சிறந்த கல்வி, அழகிய மனைவி, அருளுடைய பிள்ளைகள், அரண்மனை போல வீடு, அள்ள குறையாத நெல் என்கிற நவநிதிகளை பெற்று சிறப்பர். போகர் இந்த கருத்தை எடுத்து கூறிய நிலையில் ஜெகவல லிங்கத்துக்கான பூஜையை செய்து முடித்து இறுதியாக அந்த ஏட்டுக்கட்டையும் எடுத்து பாலாவை போகர் பிரான் எண்ணவும் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு இளம்பெண் எழுந்து நின்று சிரித்தாள். போகரும் அவளை அருகில் அழைத்து வா தாயே வா என்றிட அந்த பெண்ணும் அருகில் சென்று 100 புரி கொண்டு ஏட்டுக்கட்டை பிரித்திட பிரித்த இடத்தில் இருந்த ஏட்டை பார்த்தார் போகர். ஆரூர் சம்பந்தம் என்கிற பந்தநாடன் என்கிற பெயர் கண்ணில் பட்டது. அந்த பந்தநாடனும் கூட்டத்தில் தான் இருந்தார். உடல் சிலிர்க்க எழுந்து நின்றார். அவரை அருகில் அழைத்து நீ கொடுத்து வைத்தவன் அப்பா என்றார். பின் அவரை தனியே அழைத்து கொண்டு தன் குடிலின் தியான பாசறைக்கு சென்றவர் அவரை அமரச் செய்து எதிரில் தானும் அமர்ந்து கொண்டார். போகர் என்ன கூற போகிறாரோ என்ற தவிப்பு, துடிப்பு அவரிடம். பந்தநாடா, நீ அதிர்ஷ்டசாலி, அதனால்தான் என்னை கண்டாய். பின் இந்த லிங்கத்தை பெற்றிடும் பேருக்கும் ஆளாகியுள்ளாய். நான் இதனை வரும் சித்ரா பௌர்ணமி நாளன்று உன் வசம் ஒப்புவிப்பேன். அதன் பின் 12 வருடங்கள் இது உன் சொத்து. உலக நன்மைக்காக மட்டுமே வணங்க வேண்டும். ஏடுகளை பயன்படுத்தும் தேவை ஏற்பட்டால் என்னை நினைத்து உளமறிய முயலு. நான் ஓடி வந்து பதில் தருவேன். உனக்கு நான் மந்திரா உபதேசமும் செய்ய விரும்புகிறேன். அது பஞ்சாட்சர உபதேசம். நீ அதை தினமும் தியானிப்பாயாக. நான் விரைவில் முக்தி அடைந்து விடுவேன். அதன் பின் என்னை சுவேத உடலோடுதான் காண முடியும். என்னை கண்டதையும் காண வேண்டியதையும் கூட ரகசியமாக பிறர் அறியாதபடி வைத்திட வேண்டும். இது கலிகாலம். எல்லோரும் கர்ம கணக்குக்கு உட்பட்டவர்கள். அவரவர் துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் அவர்களே காரணம். இதில் துன்பத்தை அனுபவிக்கையில் அதிலிருந்து மீண்டிட எதையும் செய்வர். இப்படி எதையும் செய்பவர்களின் புகழுக்கும் பாராட்டுக்கும் ஆசைப்படுவது இழிவு. இதையெல்லாம் புரிந்து நடந்து கொள். உன்னில் தொடங்கும் இந்த ஜெகவல லிங்க பயணம் காலம் உள்ள அளவும் தொடர்ந்தபடியே இருக்கட்டும் என்று கூறி அவர் காதில் பஞ்சாட்சர உபதேசத்தையும் செய்து சிரத்தில் கை வைத்து தீட்சையும் வழங்கினார். பந்தநாடனும் தீட்சை பெற்றவராய் போகர் பிரானை வணங்கினார். அப்படியே பிரானே, பொதிகை சாரலுக்கு, அதிலும் அங்குள்ள சித்தன் பொட்டலுக்கு என்னால் எப்படி வர இயலும்? திருவாரூரில் இருந்து தங்களை பற்றி அறிந்து நான் இங்கு வந்து சேரவே 1 மாதத்துக்கும் மேலாகிவிட்டது. அப்படி இருக்க அங்கே என்னால் எப்படி வர இயலும்? இந்த லிங்கத்தை இங்கேயே ஒப்படைக்கலாமே என்றார். உன் கேள்விகளின் பொருள் புரிகிறது. ஆயினும் நான் சகலத்தையும் உபதேசித்தே பொதிகை உச்சிக்கு வர சொன்னேன். அந்த உச்சி பாகம் அனைத்து சித்தர் பெருமக்களும் நடமாடி திரியும் இடமாகும். அது கைலைக்கு கைலை, வைகுண்டத்துக்கு வைகுண்டம். இந்த பொதினி தண்டபாணிக்கு மட்டுமே உரியது. சித்தன் பொட்டலோ இவன் தந்தைக்கு உரியது. இவன் தந்தை அல்லவா அந்த லிங்கன். கையில் இந்த லிங்கமுடன் வருவோர்க்கு தானாய் அங்கே வழி பிறக்கும். இயற்கை இசைந்து வழிவிடும். உயிரினங்கள் உதவுமே அன்றி உத்பாதம் செய்யாது. எல்லோராலும் வர முடிந்த ஒரு பாகம் அல்ல அது. குறிப்பாக ஆசையுள்ள மனிதர்களுக்கு அங்கே வர அனுமதி இல்லை. மீறி வருவோர் தங்களையே இழப்பர், இருந்தும் இல்லாது போவர். போகட்டும், நீ சித்திரை பௌர்ணமி என்று இங்கு வந்துவிடு. நான் உன்னை அங்கு அழைத்து செல்கிறேன். அதுவரை பஞ்சாட்சரத்தை உபாசனை செய். தண்டவாணியை வழிபாடு செய். உன் அன்றாட உணவு பழக்கங்களில் மாற்றத்தை செய்து கொள். குருதி செறிந்த புலால் உணவை நினைத்து கூட பார்க்காதே என்று சொல்ல பந்தநாடனும் கண்கள் பனித்திட அவரை மீண்டும் வணங்கினான். ஒரு சித்த செயல்பாடு இப்படித்தான் தொடங்கியது. இதன் தொடர்ச்சியில்தான் 1920 வருட சித்திரை பௌர்ணமியும் வந்தது.
அந்த பௌர்ணமிக்கான சில தினங்களுக்கு முன்னான ஒரு காலை பொழுது. பல்லாவரம் பிரம்மாண்ட ஜமீனுக்கு ஒரு பேரிடி பொழுதாய் விடிய தொடங்கியது. ஜமீன் வாயிலில் வந்து நின்ற ஒரு சாரட் வண்டியில் இருந்து இறங்கி நின்றாள் அன்னபூரணி மகாதேவி. 6 அடி உயரத்தில் அகலக்கரை பட்டுப்புடவை உடுத்தி சீவி சிங்காரித்து சீடை அளவிலான குங்கும பொட்டுடன் மல்லிகை சரம் 2 தோள்களிலும் புரண்டு கிடக்க கால் கொலுசு சப்திக்க அவள் உள்வர தொடங்கிய போது பிரம்மாண்ட ராஜ உடையாரும் அவர் பத்தினியுமான சுந்தரவல்லி என்கிற சிட்டாளும் அவள் கால்களுக்கு மலர்களை தூவித்தான் வரவேற்றனர். அவள் அதை மிகவும் ரசித்தாள். சற்று நின்று அந்த மாளிகையின் லாவண்யம் அவ்வளவையும் ஒரு பார்வை பார்த்தவள், இதன் வாரிசு இனி என் வாரிசு என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். ஆனால் பிரம்மாண்ட ராஜ உடையார் மனம் உடைந்து கண்ணீரோடுதான் பூத்தூவி கொண்டிருந்தார். புராணத்தில் நகுலன் என்கிற பாம்பை இந்திரன் வரவேற்ற சம்பவம் அவர் ஞாபகத்தில் வந்து அப்படியே பாதியில் திரும்பவும் செய்தார். அது அன்னபூரணி மகாதேவியை மிகவே பாதித்து விட்டது. நில் என்றாள் அதிர்குரலில். இன்று சீரான வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த காருக்குள் பாரதி பேசிக்கொண்டு வர அரவிந்தன் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். சமயபுரத்தை கடந்து கார் சீறிக்கொண்டிருந்தது. மருதமுத்து சொன்ன விஷயங்களால் பாரதி முகத்தில் பலத்த திகைப்பு. ஸ்பீக்கரில் போன் இருந்ததால் அரவிந்தன் தனியே கேட்க தேவையில்லாத ஒரு நிலை. நான் இப்ப என்னமா பண்ணட்டும், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? மருதமுத்து தான் கேட்டான். நான் வந்துட்டு இருக்கேன், இப்பதான் திருச்சியை தாண்டி இருக்கோம் மருதமுத்து என்றான். அப்ப குத்தாலத்துல இல்லீங்களா? பெட்டி இங்கே இருக்கும்போது அங்க எங்களுக்கு என்ன வேலை மருதமுத்து? அப்ப இந்த பெட்டியை இவங்க களவாண்டுட்டு வந்துட்டாங்களா? ஆமா, அப்பா தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டே போறாரு. ஆமாம்மா, ஆனா இப்போ தெம்பா இருக்காரு. நடக்க முடியாட்டியும் வீல் சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு வந்து பழைய மாதிரியே ஒரே மிரட்டல். நான் திட்டுறேன், நீ மெச்சரியா? எனக்கு முதலாளிம்மா அவரு. அவர் முதலாளி இல்ல, முதலையாளி. பாரதி மருதமுத்துவிடம் கூட அப்பா என்றெல்லாம் பார்க்காமல் நடுநிலையோடு பேசுவதை அரவிந்தன் ரசித்தான். அந்த பெட்டிக்கு எந்த சேதமும் ஏற்படக்கூடாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு வீடியோ எடுத்து அனுப்ப முடியுமா உன்னால? அனுப்புறேங்கம்மா. உனக்கு வீடியோ எடுத்து அனுப்ப தெரியும் தானே? என் பொண்ணு சொல்லி கொடுத்துருக்குதுங்கம்மா. சபாஸ், அப்பா மகளுக்கு சொல்லி கொடுத்தது அந்த காலம், மகள் அப்பாவுக்கு சொல்லி தர்றதுதான் இந்த காலம். நீ ஜாக்கிரதையா அதை செய் என்றபடியே காரை வேகமாக ஓட்டி முன் சென்று கொண்டிருந்த ஜெயராமன் திவ்ய பிரகாஷின் காரை கடந்து சைகை காட்டி சாலை ஓரமாக நிறுத்தினான் அரவிந்தன். அவர்களும் இறங்கினார்கள். பின்னால் இருந்து சாந்த பிரகாசும் சாருபாலாவும் இறங்கினர். சாலையோர பூமரம் தரை முழுக்க பூக்களை உதிர்த்து மலர்பாதை ஆக்கி இருந்தது. அதன் நிழலில் காரின் ஏசி குளிரை மீறிய ஒரு இதம். என்ன அரவிந்த், எதுக்கு நிறுத்தின என்று ஆரம்பித்தார் ஜெயராமன். சார், பெட்டி இப்போ பாரதி பங்களாவில தான் இருக்கு. பாரதி சந்தேகப்பட்டது ரொம்ப சரி. அந்த திருட்டு கூட்டம் பாரதி அப்பா மற்றும் அந்த ஜோசியனோட ஏற்பாடுதான். அதோட லாக் சிஸ்டம் தான் இப்ப நமக்கு உதவிக்கிட்டு இருக்கு. அதை திறக்க முடியாம உடைக்க போறாங்க. அட கொடுமையே, பாரதி இப்ப என்ன பண்றது? நாம என்ன ட்ரை பண்ணாலும் 4 மணி நேரம் ஆகுமே போய் சேர. சார், இப்பவே இங்க இருந்து நாங்க போன் மூலமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெட்டியை திறக்க விடாம செய்ய முடியும் தானே? சாந்த பிரகாஷ் அழகாய் எடுத்து கொடுத்தான். அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனா என்ன அப்பா அதையெல்லாம் சமாளிச்சிடுவார். சட்டத்தாலேயோ போலீஸாலேயோ இப்ப நமக்கு உதவ முடியாது. தந்திரமா ஏதாவது செஞ்சாதான் உண்டு. தந்திரமானா எப்படி பாரதி? யோசிப்போம். நமக்கு உதவ இப்போ அங்க மருதமுத்து இருக்கான். அவன் ஒரு தோட்டக்காரன், அவனால என்ன செஞ்சிட முடியும்? இப்படி சாலை ஓரமாய் நின்று அவர்கள் பேசிக்கொண்ட நிலையில் ஜெயராமன் மட்டும் திவ்ய பிரகாஷை பார்த்தார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க மதியூகரணியால எதுவும் செய்ய முடியாதா? அதைத்தான் யோசிக்கிறேன். சார், இப்ப நீங்க உங்க ஸ்பெஷல் பவரை காட்டுங்க. நான் உங்க யோக சக்தியை மதிக்கிறேன். பாரதியும் கொம்பு சீவினாள். திவ்ய பிரகாஷ்ஜி அந்த மரத்தின் மேல் சாய்ந்து நின்று கொண்டு நெற்றி பொட்டில் கை வைத்து ஆழமாய் யோசிக்கலானார். இன்னைக்கு காலையில தியானத்துல உட்காரதால ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை, தூங்காததால களைப்பு வேற. அவரிடம் முணுமுணுப்பு. அப்போ நீங்க எங்களை மாதிரி ஒரு சராசரி மனிதர், அவ்வளவுதான்.
ஈர்ப்பில்லை, களைப்புன்னு நல்லா சமாளிக்கிறீங்க. பாரதி சினந்தாள். அப்போது அவள் கைபேசிக்கு அழைத்தவன் மருதமுத்து. ஜன்னலுக்கு வெளியே இருந்து கொண்டு செல்போனை உள்நோக்கி பிடித்து நடப்பதை லைவாக ஸ்கைபில் அனுப்பி கொண்டிருக்க எல்லோருமே அதை ஒட்டி உரசி கொண்டு பார்த்திட, குறிப்பாக அதை பார்த்த திவ்ய பிரகாஷ் ஜி பார்வையில் ஒரு பதற்றம். காட்சியில் ரம்பத்தால் பெட்டியை அறுக்க ஆரம்பித்திருந்தனர். சில நொடிகளில் அதுவும் கட்டானது. டவர் சிக்னலிலும் தொடர்பு விட்டு போனது. அரவிந்தனோ புலம்ப தொடங்கினான். மை காட், என்ன ஒரு பெட்டி தெரியுமா இது? இதோட மெக்கானிசத்துக்கே அது பல லட்சம் போகும். அருமை தெரியாம அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே என்று அரவிந்தன் புலம்பிட, திவ்ய பிரகாஷ் நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், அவங்க நல்லா ஏமாற போறாங்க என்று உற்சாகமாய் சொன்னார். என்ன சொல்றீங்க? அந்த பெட்டி திறக்கப்பட்டு உள்ள இருக்கிற எல்லாம் எடுக்கப்பட்டாச்சு. இப்போ அதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் டூப்ளிகேட். எப்படி சொல்றீங்க? பெட்டியை பார்த்த உடனேயே அது திறக்கப்பட்டு உள்ள இருந்து எல்லாம் எடுக்கப்படுற காட்சி எனக்குள்ள புலனாச்சு. யாரு, எங்க, எப்போ? ஜெயராமன் கேள்விக்கு முன்னெற்றியை சுருக்கிய திவ்ய பிரகாஷ், யாருன்னு தெரியல, ஆனா அவர் ஒரு பிராமணர். கையில மணிக்கட்டு கிட்ட விபூதி பட்டை தெரிஞ்சது. விரல்ல பச்சைக்கல் மோதிரம் போட்டிருக்கார். ஜி, நான் உங்களை சராசரின்னு சொன்னதுக்காக எதையாவது சொல்லி திசை திருப்பிடாதீங்க. உன்னை விட மோசமான விமர்சனங்களை நான் எதிர்கொண்டவன்மா. நல்ல ஆன்மீகவாதிகளுக்கான பரீட்சையே இந்த மாதிரி விமர்சனங்கள் தான். இத கடக்கிறதோட விமர்சிச்சவங்க வாயாலேயே தப்புன்னு சொல்ல வைக்கிறவன் தான்மா உண்மையான ஆன்மீகவாதி. இப்போ நீங்க சொன்னதுதான் உண்மையா? ஆமாம்மா, உண்மையான லிங்கமும் ஏடுகளும் இப்போ அந்த பெட்டியில இல்லை, அது நிச்சயம். அப்போ அது எல்லாம் இப்ப எங்க? யார் அந்த பிராமணர்? அவர் இடையில எப்படி வந்தார்? யார் கூட்டிட்டு வந்தாங்க? இல்ல அவர் தானாவே வந்தாரா? இப்படி பல கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைச்சாகணும். நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு வியப்பா இருக்கு. பெட்டி உங்ககிட்ட இருந்து எங்க கைக்கு வரவும் தாத்தாவோட உதவியோட நான் அதை திறந்து பார்த்தேன். எல்லாமே இருந்தது. அதுல இருந்த டைரிய படிச்சுதான் அதை திரும்ப ஒப்படைக்கணுங்கிற விஷயத்த நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, பெட்டி வந்த அன்னைக்கு ராத்திரி கனவுல நடமாட்டிக்கிட்டு இருந்த பாம்பு ஒரு சித்தரா மாறி பெட்டியை திறக்க திருப்புலியால எத்தனை சுத்தணுங்கிற எண்ணிக்கைய தரையில எழுதி காமிச்சார். அதை ஞாபகம் வச்சுதான் திறந்து பார்த்தேன். இப்படி அது கூட ஒரு காவலும் பாதுகாப்பும் இருக்கும்போது யாரால அதை தொட முடியும்? அதுவும் எங்களுக்கு தெரியாம. அதுவரை பேசாத சாருபாலாவின் கேள்வி பாரதிக்குள் பல பதில் கேள்விகளை உருவாக்கியது. ஆமா, எப்பவும் கூடவே இருக்குமே அந்த பாம்பு, அது எங்க போச்சு? நீங்க பெட்டியோட குற்றாலம் வரும்போது அது உங்க கூட வரலையா என்று அவள் கேள்வி சாந்த பிரகாஷை பதில் சொல்ல தூண்டியது. நாங்க புறப்படுறதுக்கு முன்னால பங்களா பின்னால இருக்கிற எங்க தாத்தாவோட ஜீவ சமாதிக்கு போய் வணங்கிட்டு தான் கிளம்பணும். அப்ப சமாதி மேல அந்த பாம்பு வந்து படம் விரிச்சு நின்னது. வாட்ச்மேன் தாத்தா அதை கும்பிட்டதோட அதுக்கும் கற்பூரம் காமிச்சார். தைரியமா போயிட்டு வாங்க, ஐயா உங்களுக்கு துணை இருப்பாருன்னு சொன்னாரு. நாங்களும் தைரியமா தான் கிளம்பணும். ஆனா அதுக்கப்புறம் பாம்பை எங்கேயுமே நாங்க பார்க்கல. அப்போ இவங்க சொல்றத வச்சு பார்த்தா திவ்ய பிரகாஷ் ஜி, நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுதே. உங்களுக்கு அப்படி தோணலாம், நான் தப்பா சொல்ல மாட்டேன். ஆனா எனக்குள்ள ஏற்பட்ட காட்சி பிம்பங்கள் போய் கிடையாது. பெட்டிய ஸ்கைப் வழியா பார்த்தபோது பெட்டி தொடர்பா ஏற்பட்ட பிம்பம் நிச்சயம் நடந்திருக்கிற ஒரு சம்பவம் தான். அப்படி நடக்கலைன்னா எனக்கு தோணவே தோணாது. அப்போ கை தெரிஞ்ச அளவு முகம் தெரியலையா கேட்டாள் பாரதி. தெரியல, நான் குளிச்சுட்டு திரும்ப தியானத்துல உட்கார்ந்தா நிச்சயம் தெரிய வரக்கூடும். அப்போது திரும்ப டவர் கிடைத்து பாரதியின் கைபேசி ஸ்கைப் வழியாக காட்சிகளை காட்ட அதில் ஜோதிடர் நந்தா லிங்கத்தை பார்த்து, நோ, இது அந்த லிங்கம் இல்ல, இது அதோட ரெப்ளிகா, அவங்க நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க என்று வெடிப்பது காதில் விழுந்தது. பாரதி, ஜெயராமன், அரவிந்தன், சாந்த பிரகாஷ், சாருபாலா என்கிற 5 பேரும் அடுத்த நொடி திவ்ய பிரகாசைத்தான் பார்த்தனர். அன்று அன்னபூரணி மகாதேவியின் குரல் பிரம்மாண்ட ராஜ உடையாரை தேக்கி நிறுத்தியது. ஆனால் திரும்பி பாராமல் முதுகை காட்டிக்கொண்டுதான் நின்றார். திரும்பி என்கிட்ட வாங்க உடையாரே, அவள் கட்டளை குரலில் அதிகார துணி. இல்ல, நான் உன்னை பார்க்க விரும்பல, நீ எதுக்கு வந்தியோ
அதை முடிச்சுக்கிட்டு போயிட்டே இரு என்ற உடையாரின் பதில் அவள் முகத்தை சிவப்பாக்கியது. அதீதமாய் மஞ்சள் பூசி கிராம கோயிலின் பாஞ்சாலி ரூபம் போல காட்சி தந்தவள் காளியாக மாறுவது போல உணர்ந்தாள் சிட்டம்மாள். ஐயோ, இப்படி வாங்களே, இவக எங்க தானா வந்திருக்காங்க, நாம விழிக்கவும் தானே வந்திருக்காங்க. இவகளை கோட்டு மலைச்சாமி அம்சம்னு சொல்லுவீங்களே, அப்படி பார்த்தா சாமி இல்ல நம்ம கோட்டைக்கு வந்திருக்கு என்றாள் சிட்டம்மாள். அதை கேட்டு தயங்கியபடி வந்த உடையாரை ஊடுருவினாள் அன்னபூரணி மகாதேவி. உடையார் வியர்த்திருந்தார். அணிந்திருந்த பர்மா சில்க் ஜிப்பா நனைந்து புலி நகச் சங்கிலி பளிச்சென தெரிந்தது. ஜிப்பா பட்டன் எல்லாம் தங்கம். காது கடுக்கனில் பச்சை மரகதக்கல், விரல்களில் 4 மோதிரங்கள், நீலக்கல்லில் 1, கோமேதகத்தில் 1, பவளத்தில் 1, வைரத்தில் 1. சனி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ? அதுதான் வலது மோதிர விரல்ல நீலக்கல் மோதிரம். செவ்வாய் நீச்சனோ? பவளமும் போட்டிருக்கீங்க. ராகு திசைக்கு கோமேதகம், அதுல சுக்கிர புத்தி போல. அதுதான் இடது கை விரல்ல வைர மோதிரமும் கோமேதகமும் போட்டிருக்கீங்க. காது கடுக்கன் பச்சை யாருக்கு? புதன் பகவானுக்கோ? ஜோசியன் யாரு? இப்படியா அவ்வளவு கல்லையும் போட வைப்பான்? அன்னபூரணி மகாதேவி கிண்டலாக அவர் தோற்றத்தை வைத்து கேட்டதில் அவளுக்கு ஜோதிட அறிவும் இருப்பது தெரிய வந்தது. இந்த கோபம் ரொம்ப தப்பு, இதுதான் சாபத்துக்கு ஆளாக்கிடுது போல. என் தலையெழுத்து, நீ இப்படி பேசி நான் கேட்க வேண்டி இருக்கு. வேண்டாம் உடையாரே, நான் அறவத்தாய். என்னை போல திரிஞ்சு போனவங்களை ஆதரிக்கிற சக்தி அம்சம் நான். இப்ப கூட ஆதரிக்கத்தான் வந்திருக்கேன். உங்க வாரிசு எங்களோடு சேர்ந்து சந்தோஷமா வாழணுமா வேண்டாமா? அன்னபூரணி மகாதேவி தாட்டியமாகவே கேட்டாள். அதற்கு ஏதோ பதில் சொல்ல முற்பட்ட உடையார் உதட்டின் மேல் சிட்டாள் தன் வலக்கை விரல்களை வைத்து தடுத்து மூடினாள். அப்படியே கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த சடங்கு முடியட்டும், அப்புறம் நீங்க என்ன வேணா பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். அரவம்மாவே எதுவும் சொல்லிடாதீங்க. இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்கலாம், ஆனா இவங்கள மதிச்சா மதிக்கிறவங்க வாழ்க்கை மதிப்புக்குரியதா மாறும்னு பாரதம் படிச்சப்போ உலகநாதம் பிள்ளை சொன்னது மறந்து போச்சா என்றும் கேட்டாள். ஓ, பாரத கதை கேட்கிற வழக்கம் உண்டோ? அன்னபூரணி மகாதேவி இடையிடவும் ஆமோதித்தாள் சிட்டாள். உண்டு தாயி, எங்க சமஸ்தானத்துல 100க்கும் மேலான குடிகள் உண்டு. அவகதான் இங்கே களத்து சமூகம். அவர்களுக்காக காணும் பொங்கல், உரியடி, திரௌபதி அம்மன் திருவிழா எல்லாம் எங்க சமஸ்தானத்துல நடக்கும். அதுல திரௌபதி அம்மன் திருவிழா 10 நாள் திருவிழா. 10 நாளும் கூத்து குலவையோட பாரதம் படிக்கிற சம்பிரதாயமும் உண்டு தாயி. அப்போ அரவான் கதை கேட்டிருக்கியா? கேட்டிருக்கோம் தாயி. அப்போ நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட, உன் குலத்திலேயே ஒருத்தன் அரவானா பிறந்து வருவான்னு இல்ல? அந்த கேள்வி சிட்டாளை மனம் குமுற செய்தது. வாயை மூடிக்கொண்டு பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டாள். மெல்லிருட்டு, பகல் பொழுதின் வெளிச்சம் மாளிகை பிரம்மபாக திறப்பில் விழுந்து வடிகட்டப்பட்டு பரவி இருந்தது. ஆங்காங்கே பணியாளர்கள், பணிப்பெண்கள். கார்வார் கந்தசாமி, மணியசாரர் சிட்டாளின் உடன் பிறந்த சகோதரனான சங்கமேஸ்வர உடையான், அவன் மனைவி செஞ்சுலட்சுமி தேவி என்று சொந்தங்கள். மாளிகை நடுவில் சிம்மாசனம் போல் ஆசனம் போடப்பட்டிருந்தது. அதில் அன்னபூரணி மகாதேவியை அமர்த்தி சடங்கை தொடங்க வேண்டும். அவளும் அந்த சிம்மாசனம் நோக்கி நடந்து வந்து அமரலானாள். தொடர்ந்து கால்களுக்கு பூ போடப்பட்டது. அன்னபூரணி மகாதேவியோடு மேலும் பல திருநங்கையர் வந்திருந்தனர். எல்லோருக்கும் 15 to 30 வயதுக்குள் தான் இருக்கும். பெரும்பாலோர் பாவாடை தாவணி என்றும் சிலர் பட்டு புடவையிலும் இருக்க அந்த முதிர்ந்த முகங்களை ஏனோ யாருக்குமே பார்க்க பிடிக்கவில்லை. அவர்கள் எல்லோரும் அன்னபூரணி மகாதேவியை ஒட்டி நின்று கொண்டனர். உடையார் தலை குனிந்திருந்தார். எதையும் பார்க்க அவருக்கு பிடிக்கவில்லை. வேகமாய் அந்த சடங்கு நடந்து முடிந்தால் போதும் என்கிற தவிப்பு அவரிடம் இருந்து நன்கு வெளிப்பட்டது. கார்வாரை அழைத்து, உனக்கு 10 நிமிஷம்தான் அவகாசம், இவங்க ஒருத்தர் கூட இங்கு இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார். நல்ல வேளை. அதை தொடர்ந்து சடங்குகள் வேகமாக நடக்க தொடங்கின. அரவாணி பிள்ளையை அரவாணி சமூகத்துக்குள் சேர்ப்பதுதான் அந்த சடங்கு. தட்டு தட்டாய் பூ, பழங்கள், இனிப்பு பலகாரங்களை வைத்து பேசன் தங்கச்சங்கிலியோடு 1300 ரூபாய் பணத்தையும் அன்னபூரணி மகாதேவியிடம் தர வேண்டும். அப்படியே அரவாணி பிள்ளையை அலங்கரித்து அழைத்து வந்து அவள் கையில் பிடித்து ஒப்படைத்து விட்டாள். அவள் அழைத்து சென்று விடுவாள். அதன் பின் அந்த பிள்ளைக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சொத்து பத்தில் இருந்து சகலத்திலும் சம்பந்தம் இல்லை.
தோஷம் இருந்தால் அதுவும் நீங்கினது போலத்தான். முந்தைய தலைமுறையில் ஒரு பிள்ளை இப்படி ஆகி அப்போது இதுபோல சடங்கு செய்யாமல் விட்டதில் அவன் எங்கே போய் என்ன ஆனான் என்றே தெரியாமல் போனது. அதுவே ஒரு பெரும் பாவமாகி அந்த குடும்பத்தையும் சூழ்ந்து கொண்டு விட்டதாக ஜோதிடர்கள் கூறினர். அதனால்தான் இந்த முறை அப்படி ஆகிவிடாதபடி அன்னபூரணி மாதாவை தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்து தவமிருந்து பெற்ற ஒரே பிள்ளையான முருகப்பிரகாசை அவன் வசம் ஒப்படைத்தனர். அவர்களுக்கு ஒரு கிராமத்தையே எழுதி கொடுத்து விட்டனர், 1000 வேலி நிலத்தோடு. முருகப்பிரகாசம் புடவை அணிந்து கண்களுக்கு மைதீட்டி குங்கும பொட்டெல்லாம் வைத்து கைவளை குலுங்க வந்தபோது சுந்தரவல்லி சிட்டால் வெடித்து அழுதாள். ஜல்லிக்கட்டு காளை இப்படியா கன்னிப்பாவையாக மாறும்? ஓர் ஆச்சரியம், முருகப்பிரகாசிடம் பிரிய போகும் வேதனையே இல்லை. என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள் என்பது போலத்தான் இருந்தது அவன் போக்கு. உடல் மாறும்போது அதற்கேற்ப மனமும் மாறிவிடுமா என்ன? அன்னபூரணி மகாதேவியும் முருகப்பிரகாசை அணைத்து கொண்டவளாய், உன் பெயர் இனி தெய்வானை என்றாள். சுற்றிலும் இருந்த அரவாணியர்கள் வேகமாக அந்த பெயரை சொல்லி திருஷ்டி கழித்து குலவையிட்டு அவனை சுற்றி வந்து ஓர் ஆட்டமும் ஆடினர். ஓரளவுக்கு மேல் உடையாரால் நின்று அதை பார்க்க முடியவில்லை. வேகமாக விலகி மாடியில் இருக்கும் தனது அறைக்கு சென்று அங்குள்ள ஊஞ்சலில் அமர்ந்து அழலானார். அவரை பின்தொடர்ந்து வந்திருந்தார் கார்வார் கந்தசாமி. ஆண்டே, கலங்கினது போதும், இனி எல்லாம் நல்லபடியாதான் நடக்கும். உங்களுக்கு என்ன வயசா ஆயிடுச்சு? கார்வாரின் அந்த கேள்வி உடையாரை கீறியது. நீ என்னையா சொல்ற? வாரிசு இப்படி ஆயிடுச்சேன்னு கலக்கம் வேண்டாமாண்டே, வயசு இருக்கு, பெத்துக்கலாங்க. சிட்டால் கேட்டா சிரிப்பாய்யா. சிரிச்சிட்டு போகட்டும், அவங்களுக்குத்தான் என்ன வயசாயிடுச்சு, 30 கூட நிறையலையே. அடுத்ததும் இப்படி போனா நாம நல்லதையே நினைப்போங்க. நம்ம பிள்ளையும் இனி நிம்மதியா இருக்கும். நீங்க என்ன வெறும் 1300 ரூபா பணத்தோட வெட்டியா விட்டுட்டீங்க? மரக்காணம் பக்கம் ஒரு கிராமத்தையே இல்ல அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கீங்க. அந்த கூட்டத்துக்கே உங்களால ஒரு எதிர்காலம் எல்லாம் உருவாகி இருக்கு. அவங்க சந்தோஷம் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறி நல்லது தாங்க செய்யும். எல்லாம் சரிடா, ஆனாலும் என் மனசு ஆறவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு பாவம் இல்ல சாபம் விடாம துரத்துற மாதிரியே தான் எனக்கு தோணுது. தப்புங்கய்யா, உங்க நினப்பு தப்பு. அரவ பிறப்பு தெய்வ பிறப்புன்னு சொல்லுவாங்க. மோட்சம் உறுதியான நிலையில உடம்பால வாழற வாழ்க்கை யாருக்கு மிச்சப்படுதோ அவங்கதான் இப்படி பிறக்கிறதா எங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மிச்ச வாழ்வு முடியவுமே நேரா மோட்சம்தான் இவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க மனசார வாழ்த்தினா அது அந்த மகாசக்தியே வாழ்த்தின மாதிரிம்பாங்க. இவங்க ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், சாமிக்கு சாமிங்க. அப்புறம் ஏண்டா ஊர் உலகமெல்லாம் சீங்கிறாங்க? அது மதிப்பு தெரியாததால செய்யற தப்பு. இப்பவும் நல்லா படிச்ச மனுஷங்க, சாமியாருங்க, இவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடத்தான் செய்வாங்க. ஐயா, உன் பேச்சு கேட்க ஆறுதலாத்தான் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். என்னங்க? அத போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. உடையார் பேச்சு மிக மர்மமாக இருந்தது. மறுநாள் உடையாரை காணவில்லை. மாறாக ஒரு கடிதம். அதில் என்னை தேட வேண்டாம், நான் திரும்பி வரக்கூடும், வராமலும் போகக்கூடும். மன நிம்மதிக்காக நான் மலை தலங்கள் பக்கம் போகிறேன். இனி இந்த ஜமீனின் சகல நிர்வாகமும் சிட்டாலை சேர்ந்ததாகும். இப்படிக்கு பிரம்மாண்ட ராஜ உடையான் என்ற செய்தி. சிட்டால் படித்துவிட்டு மூர்ச்சையானாள். முதல் நாள் பிள்ளையை வாரி கொடுத்தாள், இன்று புருஷனை. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே யாருக்கும் தெரியவில்லை. குற்றாலம். குதூகலமாய் கொட்டிக் கொண்டிருந்தது அருவி. உச்சி குளிர குளித்துவிட்டு குற்றாலநாதர் சந்நிதி நோக்கி நடக்க தொடங்கி இருந்தார் பிரம்மாண்ட ராஜ உடையார். காவி வேட்டி, கழுத்தில் ருத்ராட்சம், தலையில் உருமா என்று அப்படியே உருமாறி இருந்தார். பல்லாவரத்துக்காரர்கள் யாராவது பார்த்தார் அவர்களுக்கே அடையாளம் தெரியாது. ஒரு கருப்பு லெதர் பேக். லண்டன் போயிருந்த சமயம் அவர் மைத்துனன் சங்கமேஸ்வர உடையான் வாங்கி வந்து தந்திருந்தது. அதனுள்ளே நிறைய வசதிகள், டைரி, பேனா வைத்துக்கொள்ள, உடுப்பு வைத்துக்கொள்ள, மாத்திரை மருந்து வைத்துக்கொள்ள என்று அடுக்கடுக்காய் உள்கட்டில் பிரிவுகள். அதில் அவர் தேவைக்கு எல்லாமே இருந்தது. சிட்டாலோடு எடுத்துக்கொண்ட ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படமும் அதோடு சேர்த்தி. ஊட்டிக்கு சுற்றுலா போன சமயம் ஏரிக்கரையோரமாய் வின்சென்ட் என்கிற ஒரு வெள்ளைக்காரன் எடுத்த போட்டோ. குற்றாலத்திலும் நிறைய வெள்ளையர்கள். நெல்லை கலெக்டர் வந்திருப்பதை பந்தோபஸ்து போலீசார் உணர்த்தினர். வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்டு கொன்றதில் இருந்தே
கலெக்டருக்கான பந்தோபஸ்து ஜனாதிபதிக்கானது போல மாறிவிட்டது. லண்டனில் போலீஸுக்கு எந்த வகை யூனிஃபார்மோ அதையே இங்கு போட்டுக்கொண்டு நம்ம ஊர் காக்கி டவுசர், காக்கி சட்டை போலீஸ் நடுவே அவர்களும் தென்பட்டனர். நெல் உலக்கு தொப்பி, சிவப்பு மேல் சுராய், மார்பின் குறுக்கு வாக்கில் நவாப்பழ நிறத்தில் பூநூல் போட்ட தோள்பட்டை, இடுப்பில் பிரிட்டிஷ் இலச்சினை பொறித்த பெல்ட், நீண்ட வெள்ளை நிற பேண்ட், காலுக்கு பூட்ஸ், கைக்கு உரை என்று ஒரு மார்க்கமாக தெரிந்த அவர்களை பார்த்தபடியேதான் பிரம்மாண்ட ராஜ உடையார் குற்றாலநாதர் கோயிலுக்குள் அடியெடுத்து வைத்தார். உள்ளே பெரிதாக கூட்டம் இல்லை. ஒரு ஓரமாக 4 பேர் அமர்ந்திருக்க மரவாடி மேல் சேக்கிலார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்தை ஒரு வயதானவர் படித்து பொருள் சொல்லிக் கொண்டிருந்தார். நடுநாயகமாக ஒரு மரப்பெட்டியும் பெட்டி மேல் ஜெகவல லிங்கமும் உடையார் கண்ணில் பட்டன. முதல் பார்வை. இன்று திவ்ய பிரகாஷ் முகத்தில் ஒரு அளவான சிரிப்பு, அதற்குள் 1000 அர்த்தங்கள். ஜி, ரியலி யூ ஆர் கிரேட். நீங்க ஒரு வெரி ரிச் ஹியூமன் பவர். இந்த மண்ணோட சக்திக்கும் ஒரு உதாரணம் என்று நிஜமாகவே நெகிழ்ந்தார் ஆசிரியர் ஜெயராமன். எடிட்டர் சார், ஸ்தோத்திரம்லாம் இப்ப எதுக்கு? நான் அந்த பெட்டியில இருந்த ஒரு ஏட்டுக்கட்டுக்கு சாம்பிள். அப்படின்னா மத்த ஏட்டுக்கட்டுகளோட மதிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திவ்ய பிரகாஷ் ஜி யோசிச்சு பாருங்க என்று சொன்ன அந்த தருணம் ஜோதிடர் நந்தா கையை பிசைந்து கொண்டு கத்துவதும் பதிலுக்கு ராஜா மகேந்திரன் கத்துவதும் ஒரு லைவ் ரிலேவாக கைபேசியில் ஓடிக்கொண்டிருந்தது. மகேந்தர்ஜி, சம்திங் ராங். பெருசா தப்பு நடந்திருக்கு. இது நிச்சயமா உங்க பொண்ணு வேலையாத்தான் இருக்கணும். நந்தா பாரதி மேல் குற்றம் சாட்டுவது காதில் நன்றாக கேட்டது. பாவி, நான் தூக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தவள் என்னை குத்தம் சொல்றானே என்று பொறுமினாள் பாரதி. அங்கே வாக்குவாதம் நடந்தபடி இருந்தது. அந்த கைபேசியின் செவ்வக சதுரம் காட்சியாக அதை காட்டியபடியே இருந்தது. ஓலைச்சுவடி எல்லாம் கூட டூப்புதான். பாருங்க, பிளைன் பனை ஓலை அழகா வெட்டி கயத்துல கட்டி முதல் பக்கம் மட்டும் என்னத்தையோ எழுதி வச்சு ஏமாத்திட்டாங்க. ஆமா, எதை வச்சு இது பாரதி வேலைன்னு சொல்றீங்க? இதுக்கு முந்தைய அதை திறந்தது பாரதியும் அந்த எழுத்தாளன் அரவிந்தனும் தானே. அப்போ ஒரிஜினலை எடுத்து வச்சுக்கிட்டு டூப்ளிகேட்டை வச்சு அந்த ஜமீன் குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களா? சந்தேகமே இல்ல ஜி, அப்படித்தான் இருக்கணும். அவங்களும் இது தெரியாம இந்த டூப்ளிகேட்டோட குற்றாலம் போயிருக்காங்க. அதை அப்படியே போகர்கிட்ட ஒப்படைக்க சித்தன் பொட்டலுக்கு போகும்போது இது தெரியாம நாம குறுக்க போந்து பிடிங்கிட்டு வந்துட்டோம். நீங்க சொல்றபடி ஒரிஜினலை எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா பாரதி, அந்த எழுத்தாளன், அந்த எடிட்டர் இவங்கெல்லாம் எதுக்கு இப்ப குத்தாலத்துக்கு போயிருக்கணும்? டூப்ளிகேட்டோட போற ஜமீன் தம்பதிகள் அங்க யார பார்த்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுக்க போயிருக்கலாம் இல்லையா? இது அவ்வளவு சரியான பதிலா தெரியலையே. இல்ல, இதுதான் அவங்க திட்டம். அப்போ எதுக்கு போட்டாலாம் எடுத்து வச்சுக்கணும்? ஒரு சேஃப்டிக்காகத்தான். அப்படின்னா இப்ப எல்லாமே என் பொண்ணுகிட்டதான் இருக்கா? வேற வாய்ப்பே இல்ல ஜி. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. பெட்டி இங்க இருந்தது, அப்புறம் ஜமீன் பங்களாவுக்கு போச்சு, அப்படியே குற்றாலம் போச்சு, அங்கதான் நாம அடிச்சோம். மொத்தம் 3 ஸ்பாட். அதுல அது திறந்து பார்க்கப்பட்டது இங்கதான், போட்டோ காப்பி எடுத்துக்கிட்டதும் இங்கதான். அவர்களின் வாத பிரதிவாதங்களை செவ்வக திரைவெளி பார்த்தபடி இருந்த பாரதிக்கு பற்றி எரிய ஆரம்பித்தது. சார், என்ன சார் இது கொடுமை? நான் கிட்டையே வரல. அரவிந்தன், நீங்க செஞ்ச காரியம் இப்ப எப்படி வந்து நின்றுக்கு பாருங்க, சடைத்தாள் பாரதி. பொறுமை பாரதி, அங்க அவங்களால அப்படித்தான் யோசிக்க முடியும். அதுதான் லாஜிக். ஒரிஜினல் இப்ப எங்க? அதுதான் இப்ப நம்ம முன்னால நிக்கிற பெரிய கேள்வி. ஜெயராமன் பேச்சை ஒருமுகப்படுத்த சார்வாலா இடையிட தொடங்கினாள். எங்க பங்களாவுக்கு வந்தப்பவும் எல்லாம் இருந்தது. நாங்க அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டப்போ கூட சிக்கல் எதுவும் இல்லை. இதுக்கு ஒரே தீர்வுதான். திவ்ய பிரகாஷ் யூகத்துல வந்த அந்த பிராமணர் தான் எடுத்திருக்கணும். அவர் யார், எங்க இருந்தார், எப்படி எடுத்தார்? இந்த கேள்விக்கு நம்ம பதில் தேடினா போதும். அரவிந்தன் எடுத்து தந்தான். இருங்க, அந்த வடஜோசியன் என்ன முடிவுக்கு வர்றான்னு பாக்குறேன். பாரதி திரும்ப கைபேசி திரையை பார்க்கலானாள். என்னையா வேலை பார்த்திருக்க? எல்லாம் போச்சு. இங்க டெல்லியில இருந்து போன் மேல போன். ஏடு கிடைச்சிச்சா, என்ன போட்டிருக்குன்னு. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? MP ராஜா மகேந்திரனின் கோபமான கேள்விக்கு ஜோதிடர் நந்தா தீர்மானமான ஒரு பதிலை சொல்லலானா. ஜி, குற்றாலம் SPக்கு போன் பண்ணி உங்க பொண்ணையும் அந்த குரூப்பையும்
எப்படியாவது வைண்ட் அப் பண்ணுங்க. அவங்க கிட்டதான் எல்லாம் இருக்கு. எங்க பானு? கூப்பிடு அவளை, போனை போடு. ராஜா மகேந்திரன் தன்னை மறந்து பானு பெயரை கூறவும் ஜோதிடர் நந்தாவிடம் ஒரு சலிப்பு. அவதான் ஓடி போயிட்டாள, இடியட். ஆமால, ஆனா அவ அப்படியெல்லாம் போறவ கிடையாதே. நான் கொஞ்சம் கடுமையா திட்டேன் ஜி, அதான் கோவிச்சுக்கிட்டு போயிட்டா. எங்க போன போடு, நான் பேசுறேன். அவளை அப்படியெல்லாம் விட முடியாது. என் கான்டாக்ட்ஸ் அவ்வளவும் அவளுக்கு நல்லா தெரியும். ராஜா மகேந்திரன் பரபரக்க கணேசபாண்டியன் அவளுக்கு போன் செய்து சுவிட்ச் ஆஃப்னே வருதுங்க என்றார். நான் கூட பண்ணினேன், அவ சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கா. விடுங்க, அவ இப்ப நமக்கு தேவையும் இல்லை. டாக் பேட்டி. என்ன சொன்னீங்க? பயப்படுற பொண்ணுன்னு சொன்னேன். இல்ல ஜி, அவ அதுக்காக இல்லாட்டியும் பல விஷயங்களுக்காக எனக்கு வேணும். கணேசபாண்டி, காரை எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு போய் பார்த்து கையோட கூட்டிக்கிட்டு வாயா. எம்பியின் கட்டளை. கணேசபாண்டியனை வெளியேற்ற ஜோதிடர் நந்தா யோசித்தபடியே நடந்து வந்து மருதமுத்துவின் கைபேசியை உற்று பார்த்து, ஏய் என்ன பண்ற, அதுவும் ஜன்னலுக்கு பின்னால நின்னுகிட்டு என்று கேட்டுக்கொண்டே வருவதோடு காட்சி கட்டானது. போச்சுடா, மருதமுத்து மாட்டிக்கிட்டான். அப்பா அவனை உண்டு இல்லைன்னு பண்ண போறார். பாரதி தவிக்க தொடங்கினாள். நாம அப்படி ஒண்ணும் நிர்கதியாலாம் இல்லை. நடுவழியிலேயே நமக்கு எவ்வளவு விஷயம் தெரிய வந்திருக்கு பாருங்க. அதுக்காக இந்த செல்போனுக்கு ஒரு நன்றியையும் திவ்ய பிரகாஷ் ஜிக்கு ஒரு நன்றியையும் சொல்லியே தீரணும் என்ற அரவிந்தன், பாரதி உங்க அப்பா இப்போ நம்ம குறி வச்சுட்டாரு, அடுத்து நாம என்ன செய்ய போறோம் என்று கேட்டு அவள் தவிப்பை மாற்ற பார்த்தான். இப்போ எம்பியோ இல்ல மற்ற யாரோ நமக்கு ஒரு பொருட்டில்லை. இடையில ஏதோ நடந்திருக்கு. யார் அந்த பிராமணர்? அதுதான் இப்போ பிரதான கேள்வி. அதுக்கு விடை தெரிஞ்சா போதும் என்றார் எடிட்டர் ஜெயராமன். இன்னொரு பிரதான கேள்வியும் என்கிட்ட இருக்கு என்றான் அரவிந்தன். என்ன அரவிந்தன் அது? அந்த சர்பம் என்னாச்சு? அதோட காவலை மீறி ஒருத்தர் எப்படி எடுக்க முடியும்? சரியான கேள்விதான். பெட்டியோடு இவங்க புறப்படுறப்போ சமாதியில பாம்பை பார்த்திருக்காங்க. அப்போ அதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. பெட்டி சென்னையை விட்டு குற்றாலம் நோக்கி புறப்பட்ட பிறகுதான் நடுவுல ஏதோ நடந்திருக்கு. இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச பெட்டிக்கு எந்த தொந்தரவும் இல்லை. கார்ல அது களவாடப்படுற வரை என்றான் சாந்த பிரகாஷ். எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரு முடிவுக்கு வர முடியலையே. பெரிய புதிரால இருக்கு. திவ்ய பிரகாஷ் ஜி, அந்த பாம்பு இப்போ எங்க இருக்குன்னு உங்க திருஷ்டியால கண்டுபிடிச்சு சொல்ல முடியாதா? ஜெயராமன் தூண்டி விடுவது போல கேட்டார். முயற்சி செய்யறேன். முதல்ல குளிக்கிறேன். குளிச்சுட்டு தனியா 1 மணி நேரம் தியானத்துல உட்கார்ந்தா போதும். நிச்சயமா ஏதாவது புலப்படலாம். திவ்ய பிரகாஷ் சற்று தூரத்தில் ஒரு வயல்காட்டில் பம்பு செட் மோட்டார் ஓடுவதை பார்த்தபடியே தான் சொன்னார். சொன்னபடியே ஜிப்பாவை கலட்டியவர் பனியனையும் கலட்டிவிட்டு இடுப்பு வேஷ்டியோடு சாலை சரிவில் இறங்கி வயல்வெளிக்குள் வரப்புகளின் மேல் நடந்து பொதவென கொட்டிடும் பம்பு செட் மோட்டார் அருகே சென்றார். சாலை ஓரமாய் மரத்தடியில் நின்று பார்த்தபடியே இருந்தனர் மற்ற எல்லோரும். அப்போது சாருவின் கைபேசிக்கு ஒரு அழைப்பொலி. திரையில் அமெரிக்காவில் இருக்கும் ஆகாஷின் தோற்றம். சாருவிடம் ஒரு குபீர் பரவசம். ஆகாஷ் என்று உற்சாகமானாள். அதே சமயம் அவனது பெண்மை கலந்த அந்த தோற்றத்தை யதார்த்தமாக கவனித்த பாரதிக்கு பகீர் என்றது. அன்று அந்த முதல் பார்வையிலேயே உடையார் மனம் அதிகம் பொங்கவிட்ட சோறு போல குலைந்து போனது. நின்ற இடத்தில் இருந்தபடியே உள்ளே சன்னதியில் இருந்த குற்றாலலிங்கத்தையும் தீபச்சுடர் ஒளியில் பார்க்க முடிந்தது. நேராக குற்றாலலிங்கம், வலப்பக்கமாய் தலையை திருப்பினாள். பெட்டி மேல் ஜெகவலலிங்கம். இரண்டுக்கும் பொதுவாக நடுவில் விழுந்து வணங்கினார். காதில் பெரிய புராண பாடல்களும் அதன் அரும் பொருளும், அதிலும் குறிப்பாக பரஞ்சோதி நாயனாரிடம் இறைவன் கபாலிகனாக வந்து பிள்ளைக்கறி கேட்ட படலாம். சாப்பிடுவதற்காக இலைமுன் அமர்ந்துவிட்ட இறைவனுக்கு பரஞ்சோதியார் மனைவி தன் ஒரே பிள்ளையின் அவித்த தலைபாகத்தை வைத்தாள். நெஞ்சுக்குள் பெரும் துக்க அடைப்பு. இறைவனும் தன் லீலையை விரிவுபடுத்த தொடங்கினான். அப்பனே, இது என்ன? தாங்கள் கேட்ட தலைக்கறி சுவாமி. அது சரி, எங்கே உன் பிள்ளை? பிள்ளை பிள்ளை பரஞ்சோதியார் தடுமாறிட மனைவி இடையிட்டு சமாளிக்க முயன்றாள். அவன் வெளியே விளையாடி கொண்டிருக்கிறான் ஐயா என்றான். அப்படியானால் அவனையும் அழைத்து என் அருகில் அமரச் செய்து உணவிடுங்கள். நான் தனியே உண்ண மாட்டேன். கபாலிக வடிவிலான இறைவனின் அதட்டலான குரல் அவர்களை ஒடிய செய்தது. பிள்ளைக்கறிக்காக பிள்ளையையே கொன்று
அப்படி கொன்றெடுத்த தலையும் உணவாக இலை மேலே கிடக்கும் போது அவன் எங்கிருந்து வருவான்? எப்படி வருவான்? இல்லை, அவன் பிடிவாதக்காரன். பாதி விளையாட்டிலெல்லாம் வரமாட்டான் சுவாமி, நீங்கள் சாப்பிடுங்கள். எங்கள் வழக்கமும் சிவனடியார் பசியாறிய பிறகே உணவருந்துவதுதான் என்றாள். பரவாயில்லை, அதை இன்று மீறினால் பாதகம் இல்லை. மீறச் சொல்வது நான் தானே, நீங்கள் இல்லையே. அவனை அழைத்திடுங்கள். சுவாமி, தயவு செய்து நீங்கள் உணவருந்துங்கள். அவன் வர இயலாத தொலைவில் இருக்கிறான். அப்படி என்ன தொலைவு? தொலைவில் இருக்க அது என்ன கைலாசமா? அலையுங்கள். கபாலிக இறைவனின் கிடுக்குப்பிடி பரஞ்சோதியாரை சீராளா என்று பாசாங்குடன் அழைக்க செய்தது. அவன் வரமாட்டான் என்று தெரிந்தே சொல்லிவிட்ட பொய்யில் அகப்பட்டு கொண்டவராய் பரஞ்சோதி யாரும் சீராளா சீராளா என்று அழைத்தார். கபாலிக இறைவனோ அதை கேட்டு சிரித்தார். தொலை தூரத்தில் இருப்பவனை இப்படியா அழைப்பார்கள்? உரத்த குரலில் அழையுங்கள், நான் அழைக்கிறேன் பாருங்கள். சீராளா சீராளா சீராளா. கபாலிக இறைவன் குரல் புவனமெங்கும் எதிரொலித்தது. பரஞ்சோதியாரும் அவன் மனைவியும் மனதுக்குள் நடுங்கியவர்களால் கண்ணீர் உகுத்தனர். இறைவா, இது என்ன சோதனை? உன் சோதனைக்கும் ஒரு அளவில்லையா என்று அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு உருகிய அந்த நொடிகளில், அம்மா அப்பா அழைத்தீர்களா என்ன என்று கேட்டபடியே சீராளன் வந்தான். கண்களை திறந்து பார்த்த இருவருக்கும் காண்பது கனவா இல்லை நனவுதானா என்கிற சந்தேகம். எதிரில் பளிச்சென்று விபூதி துலங்கிய சீராளன். கழுத்தை வெட்டி கூறு போட்டு சமைத்தது நாம் இருவரும் அல்லவா? எப்படி வந்தான்? இவன் நம் பிள்ளைதானா என்று அவர்கள் தங்களுக்குள் தடுமாறிய நொடிகளில் கபாலிக இறைவனும் விடைமேல் பார்வதி தேவியுடன் காட்சி தந்தவனாய், பரஞ்சோதி, நீ பந்த பாசங்களை எல்லாமும் உதறி தள்ள முடிந்த உன்னத பக்தன் என்பதை நிரூபித்து விட்டாய். என் மேலான பக்தியின் முன் எதுவும் பெரிதில்லை என்பதையும் உணர்த்தி விட்டாய். இத்துணிவால் நீயும் உன் மகனும் உலகம் உள்ள அளவும் பேசப்படுவீர்கள். உங்களுக்கு எங்களின் பூரண நல்லாசிகள் என்று சிவபெருமான் சொல்ல, அதை பெரிய புராணம் வாசித்தவர் ஏற்ற இரக்கத்தோடு சொல்லி முடிக்க, உடையாரின் கண்கள் இரண்டில் கண்ணீரின் வாரிதி. அதை பார்த்து அருகில் இருந்தவர் உடையாரிடம் பேசலானார். அவரும் ஒரு சிவனடியார் போலத்தான் தெரிந்தார். என்ன, உள்ளம் உருகிவிட்டதா என்று கேட்டார். ஆமாம், பரஞ்சோதியாரின் செயல்பாடு என்னை திக்குமுக்காட செய்துவிட்டது. தவம் இருந்து பெற்ற பிள்ளையை இப்படியா ஒருவர் வெட்டி கறி சமைப்பார்? அடே அப்பா, என்ன ஒரு தியாகம், என்ன ஒரு சிவபக்தி! அப்படியானால் நீங்கள் இதுபோல் நடக்க நேர்ந்தால் நடப்பீர்களா மாட்டீர்களா? அது எனக்கு தெரியாது ஐயா. ஆனால் இந்த கதை நான் மறக்க நினைத்த என் பிள்ளையையும் குடும்பத்தையும் பெரிதாக ஞாபகப்படுத்தி விட்டது. மறக்க நினைத்த பிள்ளையா? இது என்ன விசித்திரமான பதில்! என் வாழ்வில் இப்போது நடக்கிற எல்லாமே விசித்திரம்தான் ஐயா. என்னவோ வாழ்க்கை, போங்கள். எதற்கு இவ்வளவு விரக்தி? அப்படி என்ன நடந்தது? எதை மறக்க எண்ணி மாட மாளிகையை துறந்து வந்தேனோ அதை பேசும்படி செய்கிறீர்களே, வேண்டாம், விட்டுவிடுங்கள் ஐயா என்றார் உடையார். மனம் விடுங்கள், இது இறை சந்நிதி, நிச்சயம் நல்ல வழி பிறக்கும். நல்ல வழியா? இனிமேலா? அதுதான் எல்லாம் முடிந்து விட்டதே ஐயா. நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஏதோ துக்கத்தில் இருப்பது போல் தெரிகிறதே. ஆமாம் ஐயா, தவமிருந்து ஒரு பிள்ளையை பெற்றேன். ஆனால் பருவ வயதில் அவன் ஒரு அரவாணியாக மாறிவிட்டான். மிடுக்கான மீசையோடு துள்ளி குதித்து வரவேண்டியவன் மை பூசிய விழிகளோடு நெளிந்து குலைந்து வந்தால் பார்க்க சகிக்குமா ஐயா? உடையார் கேள்வி கேட்டவரை அதிரச் செய்தது. சில வினாடிகளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? உங்கள் மகன் பால் மாறி விட்டான் என்றா? ஆமாம் ஐயா, ஒரே பிள்ளை, பிரம்மாண்ட ஜமீனின் வாரிசு. இப்படியானால் பார்க்க சகிக்குமா? அப்படியானால் நீங்கள்? அடடே, உளறி விட்டேனே. நான் சாமானியன் ஐயா, நான் சாமானியன். சொன்னதெல்லாம் பொய், என்னை விடுங்கள். உடையார் அங்கிருந்து வேகமாக விலகத் தொடங்கினார். உள்ளே சன்னதிக்குள் சென்று குருக்களிடம் விபூதி பெற்றுக்கொள்ளவும் தோன்றவில்லை. ஆனால் அவரை கேள்வி கேட்டவரோ விடுவதாக இல்லை. நில்லுங்கள், அந்த இறைவன் உங்களை கைவிடவில்லை, அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் என்றார். என்ன சொல்கிறீர்கள்? அவன் என்னை கைவிடவில்லையா? ஆமாம், அதனால்தான் நான் இங்கு வந்திருக்கும் இந்த தருணத்தில்
நீங்களும் மிகச் சரியாக வந்துள்ளீர்கள். ஐயா, தயவு செய்து புரியும்படி கூறிடுங்களேன். வாருங்கள், அப்படி அமர்ந்து பேசுவோம். அவர் உடையாரோடு ஒதுங்கி சென்று சரியான இடம் பார்த்து அமர்ந்தார். அருவி விழும் ஓசை அங்கே நன்கு கேட்டது. அங்கும் இங்குமாய் சிலர் நடமாடிக்கொண்டிருந்தனர். பல்லாவரத்தில் உணர முடியாத ஒரு சிலுசிலுப்பை உடையார் உணர்ந்திருந்தார். தோளில் தொங்கிக் கொண்டிருந்தது அந்த லண்டன் லெதர் பேக். உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் ஜமீன் வம்சமா? ஆமாம் ஐயா. பிள்ளை பிசிராகவும் வாழ்க்கை வெறுத்து விட்டதா? எந்த அடிப்படையில் நான் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் ஐயா? எல்லாம் இருந்தும் என்ன பயன்? ஏளன பார்வைகளை எப்படி நான் எதிர்கொள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்கள். சரி, எத்தனை நாளைக்கு பார்ப்பார்கள்? எதற்கும் ஒரு அளவு உள்ளதல்லவா? ஐயா, இப்படி பதில் சொல்வது எளிது, அனுபவித்தால் தான் புரியும். நான் என் மகன் பொருட்டு மட்டும் இப்படி சிந்திக்கவில்லை. ஒரு பெரும் பாவத்துக்கு நானும் என் முன்னோர்களும் ஆட்பட்டிருப்பதாகவே கருதுகிறேன். இப்படி ஒரு கற்பனையா என்று கேட்டார் அந்த சந்நியாசி. இது கற்பனை இல்லை ஐயா, ஜாதக கட்டம் கூறும் உண்மை. 1க்கு 3 ஜோதிடர்களும் பெரும் தோஷம் பிடித்திருப்பதாக கூறிவிட்டனர். சரி, அது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இப்போது நான் கூறப்போவதை கேளுங்கள். என் பெயர் சிதம்பரம் மாணிக்கம். எனது ஊர் காரைக்குடி. செட்டி நாடென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நன்றாக தெரியும் ஐயா. கோட்டை போல காரை வீடு கட்டி வாழ்பவர்கள் என்னும் பொருளில்தானே காரைக்குடி என்றே பெயர் வந்தது. வரலாறு தெரிந்திருக்கிறதே. எதுவரை படித்துள்ளீர்கள்? சென்னை மாநில கல்லூரியில் BA சரித்திரம்தான் என் தனி பாடம். அப்படியானால் உங்களுக்கு நான் சில விஷயங்களை விளக்குவது சுலபம். நீங்கள் சித்தர் பெருமக்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. அதற்கென்ன? எங்கே உங்களுக்கு தெரிந்த சித்தர்கள் சிலரின் பெயர்களை சொல்லுங்கள், பார்க்கலாம். இப்படி சட்டென்று கேட்டால் எப்படி சொல்வது ஐயா? எனக்கு தெரிந்து பளிச்சென்று கூற முடிந்த சித்தர் போகர் தான். பழனி எங்களுக்கு குலதெய்வம். எனவே அங்கே போன சமயத்தில் அவர் சமாதியை பார்த்திருக்கிறேன். இது போதும் எனக்கு. யாரை இப்போது தெரிய வேண்டுமோ அவரை தெரிந்திருக்கிறது உங்களுக்கு, அது போதும். எதற்காக கேட்டீர்கள் ஐயா? உங்களுக்கு போகரை நேரில் தரிசிக்கும் ஆசை உண்டா? நேரிலா? போகரையா? ஆமாம், அவரையே தான். இது என்ன உளறல் ஐயா? அவர்தான் சமாதியாகிவிட்டாரே. அதனால் என்ன? சித்தர்கள் சமாதியான பிறகுதான் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக திகழ்கிறார்கள். அதிலும் போகர் பிரான் எங்களையெல்லாம் வழி நடத்துவதில் நிகரில்லாதவராக திகழ்கிறார். நோயற்ற உடல், சஞ்சலம் இல்லாத மனதுடன் நானும் என் குடும்பமும் திகழ போகர் பிரான் தான் காரணம். அந்த சிதம்பர மாணிக்கம் பேச்சை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே உடையாருக்கு தெரியவில்லை. வெறித்து பார்த்தார். என்ன, நான் சொல்வதை நம்ப முடியவில்லையா? ஆமாம் ஐயா, சித்தர்கள் விஷயமே பெரிய கண்கட்டுதானே. தவறான கருத்து இது. நான் சொல்வது சத்தியமான நிஜம். இதை நான் இதுநாள் வரையில் என் உறவினர்களிடம் கூட வெளியே சொன்னதில்லை. உங்கள் நிலையின் வேதனையை அறிந்து பரிதாபப்பட்டு இந்த உண்மையை சொல்லியுள்ளேன். பெட்டி மேல் ஒரு சிறு லிங்கத்தை பார்த்தீர்களே, அது பாஷான லிங்கம். போகர் பிரான் தன் கைப்பட செய்தது. பழனி முருகனை செய்வதற்கு முன்பே இந்த லிங்கத்தை செய்துவிட்டார். இந்த லிங்கம் தினமும் பூஜிக்கப்பட வேண்டிய ஒன்று. அசாதாரணமானது. கேட்டவர்க்கு கேட்டதை தரவல்லது. சிதம்பரம் மாணிக்கம் சொல்வது எல்லாமே அவர் பக்தி மிகுதியால் சொல்வதாகவே உடையாருக்கு தோன்றியது. இந்த லிங்கம் என் வசம் வந்து 12 வருடங்களாகிவிட்டது. வரும் சித்ரா பௌர்ணமி என்று நான் இதை போகர் பிரானிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்குத்தான் காரைக்குடியிலிருந்து 2 தினங்கள் முன்னதாகவே வந்துவிட்டேன். அப்படியானால் 12 வருடங்கள் இது உங்களிடம்தான் இருந்ததா? ஆமாம், 12 வருடங்களுக்கு முன்பு இது இறை சித்தத்தால் எனக்கு கிடைத்தது. நான் பெரும் பாக்கியசாலி. இப்போது கூட இதை பிரிய எனக்கு மனமே இல்லை. ஆனாலும் வேறு வழி இல்லை. இதை நான் போகர் பிரானிடம் ஒப்படைக்க தவறினால் பெரும் பாவத்துக்கும் பழிக்கும் ஆளாகி விடுவேன். அதனால் முறைப்படி ஒப்படைக்க வந்துள்ளேன் என்றார். எல்லாம் வினோதமாக உள்ளதே. இதை ஏன் போகர் உங்களுக்கு தர வேண்டும்? நீங்கள் எதனால் இதை திருப்பி தர வேண்டும்? விவரமாக கூறுகிறேன். இந்த லிங்கம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் என்னோடு சித்தன் பொட்டலுக்கு வாருங்கள். அங்கு நடைபெறப் போகும் சித்ரா பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள்.
உங்களுக்கு இந்த லிங்கம் வேண்டும் என்றால் ஒரு ஓலையில் உங்கள் பெயரை குலகோத்திர குறிப்பிகளோடு தாருங்கள். உங்களைப் போல பலர் தருவர். இறுதியாக பாலா வந்து தேர்வு செய்வாள். அவள் உங்கள் ஏட்டை எடுத்து தந்தாள். லிங்கம் 12 வருட காலம் உங்களுக்கு சொந்தம். சரி, இது எனக்கு கிடைப்பதால் பெரிதாக என்ன நடந்துவிடும் ஐயா? உங்கள் வம்சம் தலைக்கும், பாவங்கள் சாபங்கள் நீங்கும், நீங்களும் நோயற்ற வாழ்வு வாழ்வீர்கள், உங்கள் தலைமுறைகளும் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள். ஐயா, இவற்றை இந்த குற்றால நாதனால் தர முடியாதா? இரு லிங்க சாநித்தியமும் ஒன்றுதானே. இந்த பாசான லிங்கத்தால் தான் தர முடியுமா? குற்றாலநாதனின் இன்னொரு வடிவமே இந்த ஜகவல லிங்கம். இதன் பின்புலத்தில் இன்னும் பல செயல்பாடுகள் உள்ளது. விருட்சங்களை நட்டு வளர்ப்பது, வன கொண்டாட்டம் புரிவது, சித்த ஏடுகளை பாதுகாப்பது, இப்படி அநேக செயல்பாடுகள் இருக்கிறது. என்னென்னவோ சொல்கிறீர்களே ஐயா, எனக்கு எல்லாமே வினோதமாகவே உள்ளது. ஆம், 1908ஆம் வருடம் நான் வந்தபோதும் உங்களைப் போலத்தான் நினைத்தேன். ஆனால் இப்போது பெரும் பாக்கியசாலியாக உணர்கிறேன். எனக்கு என் இறப்பு காலம் கூட இப்போது தெரியும் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா? ஐயா, நீங்கள் சொன்ன விஷயங்களில் 2 விஷயங்களை என்னால் துளியும் நம்ப முடியவில்லை. ஒன்று, போகர்பிரான் இப்போதும் இருக்கிறார் என்பது. அடுத்து, உங்கள் மரண காலம் தெரியும் என்பது. மற்றவற்றை பொதுவில் எல்லோரும் கூறுகிறார்கள். எனவே நான் அதை பெரிதாக கருதவில்லை என்றார். அப்படியானால் நான் பொய் சொல்கிறேன் என்றா சொல்கிறீர்கள்? அப்படி சொல்லவில்லை ஐயா. அதே வேளை என்னால் நம்பவும் முடியவில்லை. சரி, இப்போது அந்த லிங்கம் ஒச்சமின்றி 32 லட்சணங்களோடு பூரணமாக உள்ளது. நீங்கள் அதை வணங்கி அதனிடம் எதை கேட்டாலும் அது தரும். கேட்டு பார்த்து கிடைத்த பிறகு நம்புங்களேன் என்றார். நிஜமாகவா ஐயா? பொதுவாக இப்படி பரிசோதிப்பது பெரும் தவறுதான். ஆனாலும் உங்கள் மேல் ஏற்பட்ட அக்கறையால் கூறுகிறேன். உங்கள் வசம் இந்த லிங்கம் வந்து சேர்ந்தால் இன்னொரு 12 வருடங்கள் உங்களோடு சேர்ந்து நானும் வழிபடுவேன். அந்த சுயநலம் காரணமாக சொல்கிறேன் என்றார். நான் எதை கேட்டாலும் இந்த லிங்கம் தந்து விடுமா? கேட்டுத்தான் பாருங்களேன். என் மனைவி சிட்டால் ஞாபகமாகவே உள்ளது. அவளை இப்போது நான் இங்கே பார்க்க முடியுமா? பிரார்த்தனை செய்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அவள் இப்போது மதராஸின் பல்லாவர ஜமீனுக்குள் இருக்கிறாள். நான் எங்கிருக்கிறேன் என்றும் அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்க எப்படி முடியும்? முடியாததை முடிப்பதால் தான் இது பெரும் வணக்கத்துக்குரியதாக உள்ளது. முழுமையாக நம்பி செயல்பட வேண்டும். அவநம்பிக்கை கூடவே கூடாது. அப்படியானால் எதை வேண்டுமானாலும் கேட்கலாமா? இது தருமா? கேட்பது பெரிதே இல்லை. அதற்கு பின் கேட்டதற்கான தகுதி இல்லை என்றாகும் போது நேர் எதிர் விளைவுகள் உருவாகிவிடும். ஐயா, நீங்கள் இப்படியும் பேசுகிறீர்கள், அப்படியும் பேசுகிறீர்களே. சரி, பெரிதாக இல்லை, சிறியதாகவே வேண்டிக் கொள்கிறேன். உள்ளே குற்றால லிங்கத்தின் மேல் ஒரு வில்வ மாலை சாற்றியுள்ளது. அந்த மாலை என் கழுத்தில் இப்போது வந்து விழ வேண்டும். விழுமா? பிரார்த்தனை புரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அதுவே வந்து விழ வேண்டும். விழுமா? பிரார்த்தனையைத்தான் செய்து கொள்ள சொல்லிவிட்டேனே. சிதம்பர மாணிக்கம் அழுத்தம் கொடுக்க உடையாரும் கண்களை மூடிக்கொண்டு தியானிக்கலானார். ஆனால் உள்ளே இருந்த குருக்களோ அந்த வில்வ மாலையை ஒரு பக்தர் கழுத்தில் போட்டபடி இருந்தார். இன்று பாரதி தன் கைபேசியை பார்ப்பதை உணர்ந்த சாருபாலாவிடம் உடனேயே ஒரு பதற்றம். சற்று ஒதுங்கி சென்று தனிமையில் பேச விரும்புவதை தன் உடல் மொழிகளால் வெளிப்படுத்தினான். தொடர்ந்து ஆகாஷிடம் பேசவும் செய்தாள். அவன் ஆங்கிலத்தில் குளறலான அசென்ட்களுடன் ஒரு டிபிக்கல் அமெரிக்கனாய் பேசினான். மாம், ஹாய் ஆகாஷ். வேர் ஆர் யூ நவ்? பி போர் ஐ ஆஸ்கின் யூ. இப்போ உன் கால் எப்படி இருக்கு? ஃபெயின் இல்ல மாம், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். எப்ப நீ வருவ? நீயா இப்படி சொல்ற? என்னால நம்ப முடியல ஆகாஷ். ஐ எம் சாரி மேம், நான் உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். கொஞ்சம் முன்னால ஒரு கனவு, நீயும் டேடியும் ஒரு காட்டுக்குள்ள போறீங்க. அங்க உங்களை சிலர் சுத்தி வளைச்சு உங்க திங்ஸை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. நீங்க அவங்கள துரத்துறீங்க. அவ்வளவுதான், கனவு கலைஞ்சிடுச்சு. ஆகாஷ், நீ நிஜமா தான் சொல்றியா? அதான் கனவுலன்னு சொன்னனே மாம். ஆனா இங்க ரியலாவே அப்படி எங்களுக்கு நடந்துடுச்சுடா.
ரியலி? எஸ் எஸ் ஆகாஷ், இங்க எங்களுக்கு நடந்தது அங்க உன் கனவுல எப்படி வர முடியும்? சாருபாலா கேட்க சாந்த பிரகாஷ் அவளை அப்போது நெருங்கி கைபேசியில் ஆகாஷை பார்த்து அவனும் இணைந்து கொண்டான். சந்தா, நமக்கு இங்க நடந்தது அப்படியே அங்க ஆகாஷுக்கு கனவுல வந்திருக்கு என்று கைபேசியை அவன் வசம் தந்தாள் சாரு. வாட் ஏ சர்ப்ரைஸ்! ஆகாஷ், நீ நிஜமாதான் சொல்றியா? எஸ் டாட். டேய், நீ இப்ப நார்மலா பேசுற, என் பழைய ஆகாஷ் மாதிரியே பேசுறடா. அப்கோர்ஸ், எனக்கும் உங்க ஞாபகமாகவே இருக்கு டாட். அப்புறம் என்ன பண்ணீங்க? அவங்கள பிடிக்க முடிஞ்சதா? இல்லம்மா, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த பதிலோடு சிக்னல் தொடர்பு அருந்து போனது. கைபேசியை ஒரு உதறியபடி, முக்கியமான டயத்துலதான் இந்த சிக்னல் கட் ஆகும் என்று பலமாய் முணங்கியவனை பார்த்தபடியே அருகில் வந்தார் ஜெயராமன். என்ன சார், புதுசா ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், பிரச்சனை எல்லாம் இல்ல. ஆனா ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்கு? என்ன அது? யூஎஸ்ல இருக்கிற என் சன் கனவுல நாம இங்க மலை மேல பெட்டிய கோட்டை விட்ட சம்பவம் பிளாஷ் ஆகியிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அவன் சொன்னதை சொல்றேன். அவனும் கேசுவலாத்தான் சொன்னான். ஆனா வாட் எ கோ இன்சிடென்ட், அன்பிலீவபிள். ஆமா, உங்க சன் என்ன பண்றாரு? ஜெயராமனின் கேள்வி ஒரு பெரும் பிரேக் போட்டது போல சாந்த பிரகாஷை தேக்கி நிறுத்தியது. சாருவும் தடுமாறினாள். அரவிந்தனும் பாரதியும் கூட அருகில் வந்தனர். வயல் காட்டில் திவ்ய பிரகாஷ் குளித்து முடித்தவராக தலையை துவட்டியபடியே வந்து கொண்டிருந்தார். என்ன சார், நாங்க ஏதாவது தப்பா கேட்டுட்டோமா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல. எனக்குத்தான் சாரி, எங்க 2 பேருக்குத்தான் எப்படி சொல்றதுன்னு ஒரு தயக்கம். காரணம்? இப்போ அவன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். சன்ன குரலில் தான் சாந்த பிரகாஷ் குரல் ஒலித்தது. ஆனால் அதிர்ச்சி எல்லோர் முகங்களிலும் பலமானதாகவே இருந்தது. பாரதிக்கும் சாருபாலா ஏன் ஒதுங்கி போனாள் என்பது புரிந்தது. வெரி சாரி மிஸ்டர் சாந்த பிரகாஷ், உங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கும்னு நாங்க யாருமே நினைக்கல. இல்ல சார், இப்போ அதுல நிறையவே மாற்றங்கள். என் பையன் முதல்ல எங்களுக்கு போனே பண்ண மாட்டான். நாங்க பண்ணாலும் கட் பண்ணுவான். யூஎஸ்ல பிங்கிஸோட சேர்ந்து எங்களை ரொம்பவே கலங்க வச்சுட்டான். ஆனா இப்போ அவனா நெருங்கி வரான். அங்க அவனால இப்போ ஓடியாடி நடமாட முடியாத ஒரு நிலை. ஒரு ஆக்சிடென்ட் அவனை முடக்கி போட்டிருக்கு. இப்படி ஒரு நிலையில தான் இப்ப நமக்கு நடந்த இன்சிடென்ட். அங்க அவனுக்கும் அது கனவா வந்திருக்கு. சந்துவின் பேச்சை கேட்டபடியே நெற்றி நிறைய விபூதி பூசிக்கொண்டே அருகில் வந்தார் திவ்ய பிரகாஷ். பரபரப்பா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கே என்று இணைந்து கொண்டார். சந்துவும் நடந்தவற்றை சொல்லி முடித்தான். திவ்ய பிரகாஷ் முகத்தில் ஒரு பிரகாசம். என்ன ஜி, ஏதாவது தோணுதா? கேள்விப்பட்ட வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா எல்லாம் நல்லதுக்குன்னு தான் சொல்லணும். பெட்டியை திருப்பி கொடுக்கறதுக்காக ஊரை விட்டு புறப்பட்டப்பவே ஒரு நல்ல காலம் எங்க பிரம்மாண்ட ஜமீன் குடும்பத்துக்கு தொடங்கிடுச்சு. இதெல்லாம் நல்ல சமீட்சைகள். என்ன நல்ல சமீட்சைங்கிறீங்க? பெட்டி எங்க இருக்குன்னே தெரியல, எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியலையே. கவலை வேண்டாம், நான் இப்பவே தியானத்துல உட்கார்ந்து ட்ரை பண்றேன். நீங்கெல்லாம் அமைதியா இருங்க, நமக்கு தெய்வ சகாயம் இருக்கு என்றபடியே எதிர் சாரிக்குள் தென்பட்ட மாந்தோப்பு ஒன்றுக்குள் நுழைய ஆரம்பித்தார். ஜி, பேசாம வாங்க, அமைதியான சுத்தமான மரத்தடிதான் இப்ப என்னோட தேவை. அவர்களும் பின்தொடர்ந்தனர். பங்களாவுக்கு திரும்பியிருந்த கணேசவாண்டியின் முகத்தில் ஏமாற்றம் கலந்த சோர்வு. என்னையா, எங்க பானு என்கிற ராஜா மகேந்திரனின் கேள்வி முன் நெளிந்தார். உன்னதாய்யா? ஐயா, குடும்பத்தோட அது வெளியூர் போயிடுச்சு போலாங்க. வீடு பூட்டி கிடக்கு. போன் பண்ணி கேட்கலாம்னா சுவிட்ச் ஆஃப்னே வருது. டவுட் ஆயிருக்கு பாண்டி, அவ சுவிட்ச் ஆஃப் பண்றவளே கிடையாதே. அதாங்க எனக்கும் புதிரா இருக்கு. கணேசபாண்டி அந்த பதிலோடு அங்கே மருதமுத்துவை பார்த்து ஆச்சரியப்பட்டான். மருதமுத்துவின் கன்னம் கழுத்தில் எல்லாம் கீறல்கள் தழும்புகள். ஐயா, இவன் என்னையா பண்ணான்? அதை அவங்கிட்டயே கேள். என்னடா பண்ண? ஒன்னும் பண்ணல. என்ன, பாரதியம்மா போன் பண்ணி வீட்டுல நடக்கிறத அப்படியே ஸ்கைப்ல காட்ட சொன்னாங்க. அதுதான். அவங்க இப்ப எங்க? திருச்சி பக்கத்துல இருக்கிறதா சொன்னாங்க. திருச்சி பக்கத்துலயா? இவன் சொல்றத வச்சு பார்த்தா அவங்களும் இப்போ குத்தாலத்துல இல்லைன்னு தெரிய வருது. திருச்சிக்கிட்ட அவங்களுக்கு என்ன வேலை? கணேசபாண்டி, பாரதிக்கு போன் போடு. பக்குவமா பேசி கூட யாரெல்லாம் இருக்காங்க, அங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. ராஜா மகேந்தர் தூண்டவும் கணேசபாண்டியனும் அரைமனதாக பாரதிக்கு போன் செய்யலானார்.
ஜோதிடர் நந்தாமுகம் சூம்பிய நிலையில் நடப்பதையெல்லாம் பார்த்தபடி இருந்தது. மாந்தோப்பில் மாமரத்தடியில் திவ்ய பிரகாஷ் அமர்ந்து தியானிக்க தொடங்கிவிட்ட நிலையில் அதை பார்த்தபடி இருந்த பாரதியின் கைபேசி அவளை பேச செய்தது. விலகி வந்து பேசினான். என்னண்ணே, நாங்க எங்க இருக்கோம், என்ன பண்றோம்னு உங்களை விட்டு தெரிஞ்சுக்க பாக்குறாரா என் அருமை டாடி? பாரதியின் ஆரம்பமே கணேசபாண்டியனை நெளிய வைத்து விட்டது. பாப்பா, அவர்தான் கேட்கணுமா? நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில கேட்க கூடாதா பாப்பா என்றார் கணேசபாண்டி. அது போகட்டும், மருதமுத்துவை டார்ச்சர் பண்ணாங்களா? அதெல்லாம் இல்ல பாப்பா, என் எதிரில தான் இருக்கான். அவன் பாவம்னே, அவன் மேல கைய வைக்கிறது என் மேல கைய வைக்கிற மாதிரி. தெரியும் பாப்பா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. நீங்க வந்தா அந்த குமாரசாமியோட நில சிக்கலுக்கு ஒரு தீர்வு கண்டிடலாம் பாப்பா. அதை யார் விட்டா? ஆமா, திருடி தூக்கிட்டு வந்த பெட்டி கூட ஏமாத்திடிச்சாட்டும் இருக்கே. ஆமா பாப்பா, இங்க உங்க மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம். அதையெல்லாம் தான் நான் காதால கேட்டேனே. என்ன ஒரு திருடின்னு என் பரம எதிரியால கூட சொல்ல முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதானே? பாரதியின் ஆணித்தரமான கேள்வி கணேசபாண்டியனை திக்குமுக்காட வைத்த அதே நொடிகளில் மாமரத்தடியில் திவ்ய பிரகாஷ் ஜியின் தியானத்திலும் ஒரு அசைவு. அவர் மனக்கண்ணில் நீலகண்ட தீட்சிதர் வயிற்றின் மேல் அந்த காவல் நாகம் படம் விரித்தபடி இருக்க தீட்சிதர் உடல் நீலம் பாரித்து இருந்தது. அன்று தன் கழுத்தில் விழவிருந்த மாலையை அந்த பக்தர் தடுத்து தன் கைகளில் வாங்கி கொண்டார். அவர் ஏன் அவ்வாறு செய்தார் என்று தெரியவில்லை. சிலர் இறைவனுக்கு போட்ட மாலையை தாங்கள் அணிந்து கொள்ள தகுதியில்லை என்று நினைப்பார்கள். சிலரோ அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு சென்று சுவாமி படத்துக்கு அணிவித்த நிலையில் அதில் உள்ள வில்வ இலைகளை தினமும் ஈரிலைகள் என்று பிரசாதமாக சாப்பிடுவார்கள். வில்வம் மிகவும் குளிர்ச்சியானது. சிலர் வரையில் உஷ்ண உடம்பாக இருந்து பித்தம் தலைக்கேறிய நிலையில் தலையில் பொடுகு தட்டும். பொடுகு தட்டாது இருக்க நிரந்தர தீர்வு விளக்கெண்ணெய் வைத்து தினமும் தலைக்கு குளிப்பது. வில்வத்தை ஒரு மண்டல காலம் மென்று தின்பது. இதனால் உஷ்ணம் குறைந்து பொடுகு மறைந்து முடியும் உதிராமல் வளரும். சித்த வைத்தியம் காட்டும் இந்த வழிமுறைக்காக அவர் அப்படி செய்தாரோ என்று கூட நினைக்க தோன்றியது. ஆனால் அவரோ சந்நிதியை விட்டு வெளியே வந்த நிலையில் காவி வேட்டியும் உருமா கட்டும் ருத்ராட்ச மாலையுமாக ஒரு சந்நியாசி போல தெரிந்த உடையாரை நெருங்கி சட்டென்று அவர் கழுத்தில் அந்த மாலையை போட்டவர் பொதேலென்று சரிந்து காலிலும் விழலானார். உடையாரிடம் பெரும் சிலிர்ப்பு. மாலையை போட்ட அந்த பக்தரும் எழுந்தவராய், சாமி, 4 நல்ல வார்த்தை சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றார். உடையாரிடம் பெரும் எதிர்ப்பு. என்ன இது, என் கழுத்துல மாலையை போட்டுட்டீங்க? எப்பவும் ஒரு சிவனடியாருக்கு மாலை போட்டு ஆசீர்வாதம் வாங்குறது என் வழக்கம். உங்களை சிவனடியாரா நினைச்சுத்தான் போட்டேன் என்றார். நான் சிவனடியாரா? சித்தரும் சிவனடியார்களும் எப்போ தங்களை ஒத்துக்கிட்டு இருக்காங்க? என் வரையில நீங்க சிவனடியார் தான் சாமி. அந்த பக்தர் பேச்சு உடையாரை கட்டி போட்டு நல்லா இருங்க என்றும் சொல்ல வைத்தது. அவரும் சந்தோஷம் சாமி என்று விலகி கொள்ள சோதித்து பார்க்க சொன்ன சிதம்பர மாணிக்கம் புன்னகையோடு பார்த்தார். உடையாருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. ஆனால் கேட்டது கிடைத்து விட்டது, நினைத்ததும் நடந்து விட்டது. என்ன சாமி முழிக்கிறீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. எதுவும் சொல்ல வேண்டாம். இங்க யாருக்கும் இது போகர் தந்த லிங்கம்னு தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதான். நீங்க பரீட்சை பண்ணி பார்த்த மாதிரி ஆளாளுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க என்றார். அது தப்பா என்ன? எல்லோருடைய குறைகளும் நீங்கினா நல்லதுதானே. நான் கூட இப்படி உடனே பலிக்கும்னு தெரிஞ்சிருந்தா என் பையனையே முழுமையான ஆம்பளையா திருப்பி கேட்டிருப்பேன். அதனால என்ன, நான் இப்போ அதை திருப்ப கேட்கலாம் தானே? கூடாது, கூடவே கூடாது. இதை நம் சொந்த இன்ப துன்பங்களுக்கு பயன்படுத்த கூடாதுங்கிறது தான் போகர் சாமியோட முதல் கட்டுப்பாடு. இப்படி ஒரு கட்டுப்பாடா? ஏன் சாமி அப்படி? அதெல்லாம் தான் சித்த ரகசியம். சரி, அப்போ நீங்க உங்களுக்குன்னு எதுவுமே கேட்டதில்லையா? இல்ல, கேட்டதில்லை. ஆனா உலக நன்மைக்காக போகர் சாமி என் கனவுல வந்து சொல்லி பல நல்ல காரியங்களை பண்ணி இருக்கேன். அப்போ எனக்கு மட்டும் எப்படி என் விருப்பத்துக்கு அனுமதி தந்தீங்க? உங்களுக்கு மதிப்பு தெரியட்டும்னு தான். ஐயா, போயும் போயும் மாலைய கேட்டு ஒரு சந்தர்ப்பத்தை வீணடிச்சிட்டேனே. அப்படி சொல்லாதீங்க. மாலைய, அதிலும் பில்வ மாலைய கேட்டது ஒரு நல்ல விஷயம். பில்வம் ஒரு சிவபிரசாதம், மகாலட்சுமி அம்சம். உங்க வம்சம் நிச்சயம் தலைக்கும்ங்கிறது தான் என் அபிப்பிராயம்.
ஐயா, எனக்காக இன்னொரு முறை நான் அந்த லிங்கத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனே, ஒரே ஒரு முறை எனக்கு என் மகன் திரும்ப மகனா கிடைச்சா போதும். பிரயோஜனம் இல்லை ஐயா, உங்க மகன் அப்படியானது கர்ம வினைகளால. கர்ம வினைகளை அனுபவிச்சு தீர்க்கிறது தான் நல்லது. அப்படி என்ன கட்டுப்பாடு? நாமளும் அந்த கடவுள்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க? அவசரப்பட வேண்டாம். என் கூட மலைக்கு மேல சித்தன் பொட்டலுக்கு வந்து அங்க நடக்கிற சித்ரா பௌர்ணமி பூஜையிலையும் கலந்துக்குங்க. அப்போ போகர் சாமி தரிசனம் வாய்க்கும். சாமி கிட்டயே தீட்சை வாங்கிக்குங்க. அப்புறம் அவர் சொல்றபடி நடங்க. நீங்க எதையும் கேட்கவே வேணாம். நாம கேட்காமலே நமக்கு எல்லாம் தானா கிடைக்கும். அவர் சொல்லி முடிக்க அந்த ஜகவல லிங்கம் மரப்பெட்டிக்குள் வைத்து பூட்டப்பட்டது. பெரிய புராணம் கதை சொன்னவரே அதை தூக்கி தலையில் வைத்தபடி வெளியில் வந்தார். பொறுமையாக கதை கேட்டவர்கள் கலைந்து போயினர். உடையார் முகத்திலும் சற்று ஏமாற்றம். சரேல் என்று சாரல் மழை பெய்து சூழலே அவர் மனதை பிரதிபலிப்பது போல இருளத் தொடங்கியது. வாங்க போகலாம். சிதம்பரம் மாணிக்கம் அவரை அழைத்தபடி கோவிலுக்கு வெளியே அருவி ஆறாக ஓடும் ஆற்றிடை நடக்க ஆரம்பித்தார். பெட்டிக்காரரும் தொடர்ந்தார். மழை பெஞ்சிட்டு இருக்கே, இது சாரல் மலை, இதை பொருட்படுத்த கூடாது. இதுல நனைகிறதும் நல்லதுதான். ஜலதோஷம் பிடிக்காதா? தொடர்ந்து நடந்து கொண்டே கேட்டார் உடையார். பிடிக்காது. அவ்வளவும் மூலிகை கலப்பு. 1.5 கோடி மூலிகை செடிகளை தழுவிக்கிட்டு வருது இந்த அருவி. 1.5 கோடியா? ஆமா, நம்ப முடியல இல்லையா? ஆமா, யார் எண்ணினது? இதையெல்லாம் எப்படி எண்ண முடியும்? நான் கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு நீங்களும் கேக்குறீங்க. 10 சதுரம் ஓர் அங்கணம், 10 அங்கணம் ஒரு சதுரம், 10 சதுரம் ஒரு மகா சதுரம், 10 மகா சதுரம் ஒரு மகா சதுரம், 10 மகா சதுரம் ஒரு மங்கலம், 10 மங்கலம் ஒரு மகா மங்கலம். இந்த வகையில இந்த பொதிகை மலைக்காடு 15 மகா மங்கலம், அதாவது 1.5 கோடி சதுரம். சிதம்பரம் மாணிக்கம் ஆற்றை கடந்து ஒற்றையடி பாதையாக சென்று தென்காசி செல்லும் மண் சாலையையும் அடைந்தவராக அந்த கணக்கை சொல்லிவிட்டு உடையாரை பார்த்தார். உடையார் விழிகளில் மருளல். என்னடா அங்கனம் சதுரம் மங்கலம்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இது சித்தர் கணக்கு. நமக்கெல்லாம் காணி ஏக்கராங்கிறது தான் கணக்கு. ஒரு சித்தர் சாமி எனக்கு சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு சதுரத்துக்கு ஒரு செடினாலும் 15 லட்சம் சதுரத்துக்கு 15 லட்சம் செடிகள். இது ஒரு திசைக்கு. 4 திசைக்கு கணக்கு போட்டா 1 கோடியே 40 லட்சம்ங்கிறது மலையளவு. இது தோராய கணக்கு. எப்படியும் 1.5 கோடி தாவரம்ங்கிறது அவங்க முடிவு. மீதி 10 லட்சம் மேலே சமதளங்கள்ல இருக்குதான். பிரமிப்பா இருக்குதுங்க. மலை நிலத்தை இப்படி கூடவா கணக்கு பண்ண முடியும்? பிரமிப்பெல்லாம் நமக்குத்தான். அவங்களுக்கு பிரமிப்பு, பூரிப்பு, கவலை, கஷ்டம், சந்தோஷம், துக்கம், பசி, தாகம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் சாத்தியமா ஐயா? இந்த கேள்வியையும் நான் கேட்டேன். ஆனா இப்ப நானே முடியாதுன்னு மனுஷங்க நினைக்கிற பல விஷயங்கள் முடிக்க பழகிட்டேன். முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. ஒரு ஜட்காவுக்கு ஒரு குதிரைன்னா ஒரு தேருக்கு 1000 குதிரை. கணக்கு போட தெரிஞ்சா போதும். எல்லா கேள்விகளுக்கும் சிதம்பரம் மாணிக்கம் சிறிதும் அவகாசம் எடுத்து யோசிக்கும் அவசியமின்றி மடமடவென்று பதில் சொல்லி வந்ததே உடையாரை மேலும் பிரமிக்க வைத்து விட்டது. ஆமா, உங்க எதிர்கால திட்டம் தான் என்ன? தெரியல ஐயா. கால் போன போக்குல போகலாம்னு வந்தேன். உங்களை பார்த்தது, உங்க கூட நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு புரியல. அப்ப அதுக்கு பேர் தான் விதி. இந்த குற்றாலத்துல எவ்வளவோ பேர். ஆனா எனக்கு தான் உங்க கூட பேச தோணுச்சு. உங்களுக்கும் என் கூட வர முடிஞ்சிருக்கு பாருங்க. என்ன விதியோ, எல்லோரையும் சந்தோஷமா வச்சா இந்த சாமிக்கு எது குறைஞ்சு போகும்? சலித்தார் உடையார். பதிலுக்கு ஒரு புன்னகை மட்டுமே சிதம்பரம் மாணிக்கத்திடம். மண் சாலை ஓரமாய் நகரத்தார் சத்திரம் என்கிற பெயர் பலகை கொண்ட கட்டடம். வெளியே ஒரு மூலையில் எச்சில் இலைகள் கிடக்க அங்கே காக்கைகள் இலைகளை குடைந்தபடி இருந்தன. வாங்க, குளிச்சதுக்கும் கும்பிட்டதுக்கும் சேர்த்து ஒரு பிடி பிடிப்போம். பசிக்குதுல்ல? பசிக்குதாவா? விட்டா இந்த செடி கொடியே எல்லாம் கூட தின்னுடுவேன். இந்த உடம்போட முதல் வியாதியே பசிதான். முடிவில்லாத வியாதியும் பசிதான். என்னால ஒரு வாரம் 10 நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியும். பெருமிதமாய் சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார். அகண்ட கூடத்தில் 1.5 அடி அகல குந்தி பாய்கள்
சுவரோரமாய் விரிக்கப்பட்டிருந்தன. அதில் அமரவும் தையல் இலை போடப்பட்டு செம்பில் தண்ணீர் வைத்து ஒரு உரித்த மலை வாழைப்பழத்தை வைத்தனர். உடையாருக்கு மட்டும்தான் இலை, சிதம்பர மாணிக்கத்துக்கு போடவில்லை. ஏன், நீங்க சாப்பிடலையா? இல்ல, பௌர்ணமி வரையில வெறும் பால் மட்டும்தான். எதனால அப்படி? எல்லாம் ஒரு கட்டுப்பாடுதான். வயிற்றுக்கு சாப்பிடுறதுல என்ன கட்டுப்பாடு? நீங்க சாப்பிடுங்க, எல்லாம் போக போக புரியும். ஆமா, கூட வந்தாரே பெட்டியோட, அவர் எங்க? அவர் வெளியவே நிக்கிறாரு. அவர் சாப்பிடலையா? அவரும் விரதம். எல்லாம் ஒரே புதிரா இருக்குங்க. நீங்க சாப்பிடுங்க, நல்லா பசியார சாப்பிடுங்க. மலை மேல ரொம்ப தூரம் நடக்கணும் இல்லையா? சிதம்பர மாணிக்கம் மிக இதமாக பேசினார். இலையில் இட்லிகள் வைக்கப்பட்டு துவையல் போடப்பட்டது. தொடர்ந்து பணியாரம், சீயம், தேங்காய்பால் என்று செட்டிநாடு வகைகளாகவே வந்தன. உடையார் உண்டு முடித்தார். வெளியே வந்தபோது சாரல் மலையில் பெட்டியை சுமந்தபடியே நின்றிருந்தார் பெரிய புராணம் வாசித்த ஓதுவாரை போன்ற மனிதர். பெட்டியை இறக்கி வைக்கலாமே, எதுக்காக இப்படி தலையிலேயே சுமக்கிறாரு என்று கேட்டார் உடையார். அவர் விரும்பித்தான் சுமக்கிறாரு. இப்படி சுமந்து வருவதற்காகவே அவர் எனக்கு 3 வருஷமா சேவை செஞ்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? உடையார் நம்ப முடியாமல் கேட்டார். அவர் அத பாரமான ஒரு பெட்டியா நினைக்கல, தான் அடைய நினைக்கிற கைலாசமா நினைக்கிறார். கைலாசமாவா? ஆமா, உள்ள லிங்கத்துல இருந்து எம்புட்டோ எடுங்க. அதையெல்லாம் படிச்சா இரும்பை துரும்பாக்கலாம், துரும்பை இரும்பாக்கலாம், வானத்துல பறக்கலாம், தண்ணி மேல நடக்கலாம், எதிர்த்து வர்ற யானையையே குட்டிக்கரணம் போடவும் வைக்கலாம். எல்லாம் சித்த பொக்கிசம். அப்போ அதை சுமக்க கொடுத்துல வச்சிருக்கணும். சிதம்பர மாணிக்கம் திகட்டலின்றி திணறலின்றி சாரலில் நடந்தபடியே பேசியதை உடையாரும் பிரமிப்பு குறையாமல் கேட்டுக்கொண்டே தொடர்ந்தார். ஓரிடத்தில் ஒரு சரிந்த ஓட்டுக்கூரை வீடு. அதன் முகப்பில் குதிரையோடு கூடிய சாரட் நின்றிருந்தது. குதிரையோட்டி குதிரைகளுக்கு புல்வெட்டி வந்து போட்டபடி இருந்தான். சிதம்பர மாணிக்கத்தை பார்க்கவும் ஓடி வந்து அவர் தந்த தலைப்பாகையை வாங்கி கொண்டான். பெட்டியோடு வந்த ஓதுவார் வீட்டுக்குள் போய்விட்டார். வெளியே பெரிய திண்ணை, சாணி மெழுகி கோலம் போடப்பட்டிருந்தது. திண்ணையோரும் சுவரில் பந்தம் தாங்கி இருந்தது. அதில் பந்தம் செருகப்பட்டிருந்தது. சிதம்பர மாணிக்கம் திண்ணையில் அமர்ந்தார். உடையாரும் உடன் அமர்ந்தார். தோளில் கிடந்த துண்டால் லேசான சாரல் ஈரத்தை துடைத்து கொண்டார். இது நம்ம மனைதான், வருஷா வருஷம் குடும்பத்தோட வந்து தங்குவேன். 10 நாள் வளர்பிறையா பார்த்து தினமும் அருவியில குளிச்சு மூலிகை உணவை சாப்பிட்டு உடம்பை சீராக்கிக்கிட்டு போவோம். திரும்ப அடுத்த வருஷம் வரும் வரை ஒரு பிரச்சனையும் இருக்காது. மூலிகை உணவா? அப்படின்னா? அது சரி, நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? இல்லையே. உடையார் சொல்லும் போதே மூலிகை வாசம் கமகமக்க 5-6 வெண்கல பாத்திரங்களை ஒருவர் உண்டிவில்லாக கட்டி எடுத்து வந்திருந்தார். கச்ச வேட்டி கட்டி மார்புக்கு பிணை கயிற்று மேலாடை தரித்திருந்தார். தோளிலும் குறுக்காக அங்கவஸ்திரம், நெற்றியில் சந்தன பொட்டு, உதட்டில் தாம்பூல குதப்பல். வாங்க மேலிமடையாரே என்று சிதம்பர மாணிக்கமும் வரவேற்றார். அப்படியே இவர் ஜமீன்தார் பிரம்மாண்ட உடையார், சென்னை பட்டணத்து பல்லாவரம் என்று உடையாரை அறிமுகம் செய்தார். மேலிமடை என்கிற அந்த பெயரே புதிதாக தோன்றியது உடையாருக்கு. ஐயா யாருன்னு? இவர்தான் நம்ம சித்த வைத்தியர். நான் சொன்ன மூலிகை உணவுக்கு மூலகர்த்தா. இப்ப ரவைக்கு என் சகாக்களுக்காக கொள்ளு துவையல், சிவப்பரிசி சோறு, மிளகு ரசம், மாவள்ளி ஊறுகா, வேம்பு வெள்ள பச்சடின்னு கொண்டு வந்திருக்காரு. சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? சிதம்பர மாணிக்கம் சொல்லும் போதே மிக ரசமாய் இருந்தது. இவருக்கு மூலிகை உணவுன்னா என்னன்னே தெரியல மேலிமடையாரே, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அப்புறம் உடையாரே, நாம அதிகாலை கிளம்பிடுவோம். உச்சி 1 மணிக்கு திசாலம் நடப்போம். பிறகு 3 மணி வரை ஓய்வு. அப்புறமா அந்தி வரை திரும்ப நடை. நாளைய இரவு நமக்கு மலை மேல புலிப்பாறைங்கிற இடத்துலதான் ஓய்வு. சிதம்பர மாணிக்கம் தெளிவாக பயண திட்டத்தை கூறினார். மேலிமடையார் எனப்பட்ட வைத்தியரும் உடையாருக்கு சித்தம் கலந்த உணவு பற்றி கூறத் தொடங்கினார். ஐயா, இந்த எஞ்சான் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் அதோட பலத்துக்கும் நலத்துக்கும் ஒரு மூலிகைய அந்த கடவுள் கொடுத்திருக்கான். சொல்றேன் பாருங்க. மூளைக்கு வல்லார, முடி வளர கீழா நெல்லி, எலும்புக்கு இளம் பிரட்டை, பசிக்கு சீரகம் இஞ்சி, பல்லுக்கு வேளாளன், ஈலைக்கு முசுமுசுக்க, கல்லீரலுக்கு கரிசால,
காமாலைக்கு கீழா நெல்லி, கண்ணுக்கு நந்தியாவட்டை, உடலுக்கு வெள்ளை எள்ளெண்ணெய், தொண்டைக்கு அக்ரஹாரம், தோலுக்கு அருகு வேம்பு, முகத்துக்கு சந்திர நெய், நரம்புக்கு அமுக்குறான், நாசிக்கு நச்சு தும்பை, ஊதலுக்கு நீர்முள்ளி, அம்மைக்கு வேம்பு மஞ்சள், கருப்பைக்கு அசோகப்பட்டை, விந்துக்கு ஓரிதழ் தாமரை, நாப்புண்ணுக்கு திரிபலம், குடலுக்கு ஆமணக்கு, குருதிக்கு அத்தி, சிறுநீரக கல்லுக்கு சிறுகண் பீளை, வாய்ப்புண்ணுக்கு மணத்தக்காளி, குரலுக்கு தேன் மிளகு, கக்குவானுக்கு வசம்பு, கால் சொறிக்கு வெங்காரம், கால் வெடிப்புக்கு மருதாணி கிளிஞ்சல், விக்கலுக்கு மயிலிறகு, வேர்க்குருவுக்கு பனை நுங்கு, நீரழிவுக்கு ஆவாரை படை நீர், தீப்புண்ணுக்கு குங்கிலிய வெண்ணெய், சீல் காதுக்கு நிலவேம்பு, கக்கலுக்கு எலுமிச்சை, கழிச்சலுக்கு வெண்பூசணி, உடல் பெருக்க உளுந்து எள்ளு, உள்ளம் மயக்க கஞ்சா கல்லு, உடல் இளைக்க தேன் கொள்ளு, இப்படி 100 மருந்து மூலிகைங்க இருக்குங்க என்று சற்று இழுத்து பெருமூச்சு விட்டார் மேலிமடையார். உடையாருக்கு உச்சி விடைத்தது. புத்திக்குள் யாரோ நெருப்பு மூட்டினார் போல இருந்தது. ஆமா, உங்களுக்கு குற்றாலம் சொந்த ஊரா என்று மெல்லிய குரலில் கேட்டார். இல்ல, எனக்கு தென்காசி. நான் செட்டியாருக்காக வந்திருக்கேன். இந்த தடவையாவது இந்த பாசான லிங்கம் எனக்கு கிடைக்கணும். அப்படி மட்டும் கிடைச்சிட்டா நான் செத்தவன பிழைக்க வச்சிடுவேன் என்று சொல்லவும் அவர் எதற்கு வந்திருக்கிறார் என்பதும் உடையாருக்கு தெரிந்தது. ஒருவர் தலையை விட்டே இறக்க மாட்டேன் என்கிறார், ஒருவர் 12 வருடமாக பின்தொடர்கிறார். இன்னும் எத்தனை பேர் இதற்கு போட்டி போட போகின்றனரோ என்ற கேள்வி எழும்பியதோடு தனக்கே ஒருவேளை இந்த லிங்கமும் மற்ற ஏடுகளும் கிடைத்து விட்டால் என்றும் உடையாருக்குள் ஒரு நம்பிக்கை தோன்ற ஆரம்பித்தது. உள்ளே பெட்டிக்கு கற்பூர ஆரத்தி காட்டிக் கொண்டிருந்தார் அந்த ஓதுவார். சற்று தொலைவில் ஒரு ஆவாரம் புதருக்குள் ஒருவன் வெளியே தெரியாதபடி ஒளிந்திருந்த நிலையில் நடப்பதையெல்லாம் பார்த்தபடியே இருந்தான், இலை இடுக்கு வழியாக. இன்று தன் மனக்கண்ணில் தெரிந்த அந்த காட்சியை தொடர்ந்து திவ்ய பிரகாஷ் உடம்பில் ஓர் உதறல். மழுக்கென்று திறந்து கொண்ட கண்களோடு எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தார். பின் திரும்பவும் கண்களை மூடி தியானத்தில் மூழ்கத் தொடங்கினார். இந்த முறை தெளிவாகவே காட்சிகள் புலனாகின. தீட்சிதர் மட்டுமின்றி பானுவும் அதே போல கிடந்தாள். நாகபட சிலை முன்னால் லிங்கமும் லிங்கத்தின் முன்னால் ஏடுகளும் காட்சி தந்த நிலையில் நாகபட கற்சிலை மேல் அந்த நாகம் படம் விரித்து நின்றபடி இருந்தது. சிறிது நேரத்தில் திவ்ய பிரகாஷ் மூக்கின் வழியே ரத்தம் கசிந்த நிலையில் அப்படியே மயங்கி விழுந்தார். சுற்றியிருந்த எல்லோரையுமே பதற்றம் தொற்றிக்கொள்ள சாந்த பிரகாஷ் அண்ணே அண்ணே என்று அவரை எழுப்ப முயன்று மூக்கில் வடிந்த ரத்தத்தை பார்த்து அதை துடைக்க முயன்றான். சார், கத்தி போய் வாலு வந்த கதையா ஏதாவது ஆயிட போகுது சார் என்று அரவிந்தனும் பதற ஜெயராமன் ஓடி போய் காரில் இருந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து வந்து முகத்தில் தெளித்து பார்த்தார். அதற்கு நல்ல பலன் கிடைத்தது. திவ்ய பிரகாஷ் கண்களை திறந்து பார்த்தார். பின் அவராக எழுந்து அமர்ந்தார். ஜி, ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? என்னாச்சு? நத்திங். மதிய கரணியில ரொம்ப டீப்பா இறங்கும் போது அழுத்தம் அதிகமாகி இப்படி ரத்தம் வரும். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், பயப்பட வேண்டாம். எனக்கு இப்ப கூடுதலா ஆக்சிஜன் தேவை. இம்மீடியட்டா அரச மரத்தடிக்கு இப்ப நாம போனா போதும், எல்லாம் நார்மல் ஆயிடும் என்ற திவ்ய பிரகாஷ் மெல்ல கைகளை ஊன்றி எழுந்தார். தொடர்ந்து ரத்தம் வந்த வண்ணம் இருந்தது. தோளில் கிடந்த டவலால் மூக்கை மூடிக்கொண்டு நாலாபுரமும் பார்த்தார். கண்ணு கெட்டிய தொலைவுக்கு அரச மரம் தென்படவில்லை. வாங்க, நிச்சயம் அரச மரம் கண்ணுல படும் என்று அவராக கார் நோக்கி நடக்க தொடங்கினார். அவர்களும் பின்தொடர்ந்தனர். திடீரென்று ஒரு அரச மரம் அப்போது முக்கியத்துவம் பெறும் என்பதை அரவிந்தன் கொஞ்சம் வினோதமாய் கூட உணர்ந்தான். பாரதியிடமும் அதை நடந்தபடியே பகிர்ந்து கொள்ள முயன்றான். பாரதி, ஒரு அரச மரத்தை ஒரு நாள் நாம தேடுவோம்னு நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேல்ல என்றான். இப்போ இங்க நடக்கிற எதையும் கூட நான் நினைச்சே பார்த்ததில்ல அரவிந்தன். நீங்க இப்போ தொடர்கதை எழுத தொடங்கி பல அத்தியாயங்கள் ஓடி இருக்கணும். எடிட்டர் சார் இன்னைக்கு இந்த வார தலையங்கத்துக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கணும். நான் என் டேபிள்ல பக்கங்களை ஓகே பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா நான் ஆன்டிக்ஸ்ன்னு நினைச்சு வாங்கின ஒரு பெட்டியால இப்படி பழனி குற்றாலம்னு ஊர் ஊரா சுத்துவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல அரவிந்தன். பேச்சோடு பேச்சாக ஒரு நாற்கர சாலையின் மீடியனை
ஒரு கிராமவாசி அதன் விபரீதம் தெரியாமல் கடப்பது போல தாண்டி குதித்து கடந்து எதிர் சாரியில் பூ மரங்களின் கீழ் நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் ஏறி அடங்கினர். திவ்ய பிரகாஷ் முன் சீட்டில் அமர்ந்தவரான் பக்கவாட்டில் பார்த்திட காரிடம் மிதமான வேகம். பின் சீட்டில் சாந்த பிரகாசும் சாருவும் அமர்ந்திருக்க ஜெயராமன் தான் காரை ஓட்டினார். பின்னால் இன்னொரு காரில் பாரதியும் அரவிந்தனும் தொடர்ந்தனர். நல்ல வேளை, சாலையோரமாக ஒரு கிராமம் தட்டுப்பட்டு அதனுள் உள்ளடக்கமாய் ஒரு அரச மரமும் கீழே ஊர் சாவடிக்கான திண்ணையும் கட்டப்பட்டிருந்தது. மரத்துக்கு மஞ்சள் பூசி வழிபாடுகள் செய்யப்பட்டிருந்தன. உள்ளடக்கமாய் ஒரு பிள்ளையாரும் அவரை சுற்றி 5-6 நாகப்பட கற்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன. நல்ல பெரிய மரம். மாலை 4 மணிக்கேயுரிய இளமாலை தொடக்கத்தில் மெல்லிய காற்றின் வருடலில் அரச இலைகளிடம் ஒரு தளதளப்பு. ஜெயராமன் காரை அந்த மரத்தடிக்கே கொண்டு சென்று நிறுத்தினார். திவ்ய பிரகாஷ் காரிலிருந்து வேகமாக இறங்கி நேராக பிள்ளையார் முன் போய் நின்று ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வளவளப்பான நாற்புற திண்ணையில் சூரியன் சரியும் மேற்கு திசை பக்க திண்ணை மேல் அமர்ந்தவராக எதிரே தெரிந்த சூரியனையும் பார்த்தார். பாரதியும் அரவிந்தனும் கூட காரை ஓர் இடத்தில் நிறுத்திவிட்டு மெல்ல நடந்து வந்தனர். பாரதியிடம் மௌனம். நார்மலாவே ரொம்பவே மறுத்து பேசுவ, ஆனா இப்போ உன்னால கூட எதுவும் பேச முடியலல்ல. நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் அவன் கையிலன்னு சிலர் பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொல்லுவாங்களே, அது ஒருவேளை ஒரு பெரிய பிரபஞ்ச உண்மையோ? அரவிந்தன் பாரதியின் மௌனத்தின் முன் இப்படி கேட்டிருக்க கூடாது. அவளிடமிருந்து படு வேகமாய் மண்ணாங்கட்டி என்றொரு வார்த்தை வந்து விழுந்தது. திவ்ய பிரகாஷ் ஜியோ மூக்கில் கை வைத்து பிரணாயாமம் செய்ய தொடங்கி இருந்தார். கால்கள் இடையே பத்மாசனம். ஜியை என்னால மறுக்கவும் முடியல, இப்படியெல்லாம் நடக்கும்போது ஏத்துக்கவும் முடியல. அந்த மாமரத்தடிக்கு என்ன குறை? இந்த அரச மரத்தடியில அப்படி என்ன இருக்கு? அரவிந்தன் விடாமல் பேசினான். பாரதி திவ்ய பிரகாஷ் ஜியையே பார்த்தபடி இருந்தாள். ஜெயராமன் சாந்த பிரகாஷ் இருவரும் கூட மெல்ல அந்த திண்ணையில் அமர்ந்தனர். திடீரென்று சற்று பெரிதாக காற்று வீசி இலைகளின் சலசலப்பு காதுக்கு கேட்டது. எந்த கருவி கொண்டும் அந்த சலசலப்பு சத்தத்தை எழுப்ப முடியாது. மாமரத்தடியை விட இந்த மரத்தடி கூடுதல் இதமாகவும் இருப்பது போல தோன்றியது. இடையில் கண்களை மூடிய நிலையிலேயே திவ்ய பிரகாஷ் பேச தொடங்கினார். எடிட்டர் சார், பாரதி, அரவிந்தன், நான் இப்போ சொல்றத ரெக்கார்டு கூட பண்ணிக்கங்க. அந்த சர்ப்பம் இப்போ என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அது முன்னால அந்த லிங்கமும் ஏடுகளும் குவிஞ்சு கிடக்கு. பக்கத்துல அந்த பிராமணர் வாயில நுரை ததும்ப இறந்து கிடக்கிறார். கொஞ்சம் தள்ளி ஒரு சுவர் ஓரமா ஒரு பொண்ணும் இறந்து கிடக்கிறா. பார்க்கவே விகாரமா இருக்கு. நீளம் பூத்த அவள் முகம் நடு வகிடு எடுக்காம ஓர வகிடு எடுத்து தலைவாரி இருக்கா. நெத்தியில ஒரு மிளகு அளவுக்கு சின்ன பொட்டு, கழுத்துல மெல்லிசா அதிகபட்சம் 2 பவுன்ல ஒரு சங்கிலி, அதுல சீரடி பாபா லாக்கெட். ஒரு இடத்துல ஒரு பானை சுக்கு நூறா உடைஞ்சு கிடக்கு. அது ஒரு பழங்காலத்து வீடு. ஜன்னல் சாத்தப்பட்டு வீட்டு கதவும் உள்பக்கமா தாளிடப்பட்டிருக்கு. இது என் மதியுகரணியோட தூர பிரசன்னம். எப்பவும் இந்த மாதிரி பிரசன்னத்துக்கு ஆட்படும் போது பிராணவாயு தேவை அதிகமாக இருக்கும். அரச மரத்தடியில் அது எப்பவும் அபரிமிதமாக இருக்கும். அதனாலதான் இங்க வந்தேன். காட்சியை விட்டு விலகாம நான் இப்போ தெரிஞ்சதை சொல்லிட்டேன். இப்போ நான் தூர பிரசன்னத்துல இருந்து விடுபட போறேன் என்று பேசி முடித்தவர் மெல்ல கண் திறந்து பயங்கரமாய் சோம்பல் முறித்தார். ஜெயராமன் பார்வை பாரதி மற்றும் அரவிந்தன் பக்கம் திரும்பி இருந்தது. செத்து கிடக்கிற அந்த பொண்ணு பானு, நாகப்படம் மேல இருக்கிற நாகம், பெட்டிய காவல் காக்குற நாகம். பானுதான் இடையில பூந்து ஏதோ பண்ணியிருக்கா. ஒரிஜினல் எல்லாம் அவகிட்ட போனதால பாம்பும் அங்க போயிருக்கு. அங்க பெருசா தப்பா ஏதோ நடக்கவும் இதுவரை யாரையும் எதுவும் செய்யாத அந்த நாகம் அவங்கள தீண்டி இருக்கு. அவங்களும் இறந்துட்டாங்க. வீடு உள்பக்கமா பூட்டப்பட்டிருக்கிறதால வெளியே யாருக்கும் எதுவும் தெரியல. ஆக இந்த வினாடி வரை அதெல்லாம் பத்திரமாவே இருக்கு. இது என் கன்க்ளூசன். சரியானு சார் தான் சொல்லணும் என்றாள் பாரதி. தெளிவா சொல்லிட்ட. ஆமா, அது பானுன்னு எதை வச்சு சொன்ன? எப்பவும் ஓர வயிடு அவதான் எடுப்பா. அடுத்து அந்த சீர்டி பாபா லாக்கெட். அது சரி, இவ எங்க வந்தா, எப்படி வந்தா? நாமளும் விடாம பின் தொடர்ந்துட்டு தானே இருந்தோம். என் அப்பாவோட இன்னொரு ஏவுகணை அவள்.
என் அப்பா கிட்ட ஒரு பொண்ணால நல்லபடியா குப்பை கொட்ட முடியாது. இவ கிட்டத்தட்ட 7 வருஷமா இருக்கா. அப்போ இவ என் அப்பாவுல பாதியாவது இருக்கணும் இல்லையா? நிச்சயமா இவ பின்னாலையும் என் அப்பா தான் இருக்கணும். இல்லையே, பானு கிட்ட ஒரிஜினல் இருக்குன்னா நம்ம கிட்ட இருந்து பெட்டிய ஜோதிடர் ஆட்கள் ஏன் திருடணும்? அதை எதுக்காக உடைக்கணும்? இந்த கேள்விகளுக்குள்ள இப்ப நாம போக வேணாம். திவ்ய பிரகாஷ் ஜி, உங்க பிரசன்னத்துல அகப்பட்ட வீடு எங்க இருக்கு? அது எந்த ஊர்? அது தெரியலையா உங்களுக்கு? வீடு பளிச்சுன்னு பிரசன்னமாகுது, ஆனா ஊர் தெரியல. கிழக்கு பார்த்த வீடு, அதுவும் தெளிவாயிடுச்சு. தெரு பேர் தெரியல. அதாவது என்னால அதுக்கு மேல ஊடுருவ முடியல. இப்போ அது தெரிஞ்ச போதும் நாம போய் அந்த லிங்கம் ஏடுகளை முதல்ல கைப்பற்றிடலாம். பாம்பு கடிச்சதால 2 பேருக்கும் மரணம்ங்கிறதால கொலைங்கிற கோணத்துல போலீஸ் சந்தேகப்படவோ சிக்கல் உருவாகவோ வாய்ப்பு இல்லை. பாவம் பானு, அவளுக்கு இப்படி ஆகி இருக்க வேண்டாம். அரவிந்தனும் தனக்கு தோன்றுவதை சரளமாக பகிர்ந்து கொண்டான். பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அதை கண்டுபிடிச்சு புதுசா ஒரு பெட்டி வாங்கி அதுல வச்சு நாங்க போகர் சாமி கிட்ட அதை ஒப்படைக்கணும். அதை செய்ய தவறிட்டா இப்போதைக்கு எங்களுக்கு விமோசனமும் இல்லைன்னு ஆயிடும். தயவு செஞ்சு எப்பாடுபட்டாவது அந்த வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்களேன் என்று சாருபாலா கலங்கினாள். ஆமாண்ணே, இப்ப எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தோட நன்மையே இப்ப உங்க கைக்குள்ள வந்தாச்சு. ஆகாஷ் மாறிட்டு வர்றான், சாருவும் கர்ப்பமா இருக்கா. எல்லாமே நாங்க இதை ஒப்படைக்க அடியெடுத்து வைக்கவும் தான் நடந்தது. இப்ப எல்லாமே கெட்டு போனா இப்போதைக்கு நமக்கு விமோசனம் இல்லைன்னு ஆயிடும் என்று சாந்த பிரகாசம் உருகிட, திவ்ய பிரகாஷ் திரும்பவும் பத்மாசனம் இட்டு தியானத்தில் ஆளலானார். ஊர்க்காரர்கள் சிலரும் என்னவோ ஏதோ என்று வந்து நிற்க தொடங்கினர். பாரதியின் பங்களா. ராஜா, நீ உயிர் பிழைச்சி வீடு வந்ததே பெருசுப்பா. காரணம் அந்த பொட்டியும் லிங்கமும் தான். அது ஒரு விட்டகுறை தொட்டகுறை, எப்பவோ செய்ய ஆசைப்பட்ட பூஜை. அது இப்போ அதை தீக்கிறதுக்குன்னே அது இந்த வீட்டுக்கு வந்துச்சு, திரும்பியும் போயிடுச்சு. அதுல இருந்த ரசமணி உனக்கு உயிர் பிச்சையும் தந்துடுச்சு. அது போதும்பா, நீ பெட்டிய உனக்கு சொந்தமாக்கிக்க நினைக்கிறது ரொம்ப தப்புப்பா. சர்ப்பம் திரும்ப வந்தா அவ்வளவுதான் என்று முத்துலட்சுமி சர்க்கர நாற்காலியில் தீவிர சிந்தனையில் இருந்த ராஜா மகேந்திரனிடம் சொல்லி கொண்டிருந்தாள். அம்மா, வாயை மூடிக்கிட்டு இரு. ஒரு சின்ன ரசமணி உருண்டைக்கே என்ன காப்பாத்துற சக்தி இருந்தா உள்ள இருக்கிற மற்ற பொருளுக்கெல்லாம் எவ்வளவு சக்தி இருக்கும்? அது யாருக்கும் தெரியாம பெட்டிக்குள்ள இருக்கிறதால என்ன பிரயோஜனம்? அதை திரும்ப கொடுத்துடணுங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? அந்த பாம்பையும் அது நிஜமா இருந்தா நான் பார்க்கணும். ராஜா மகேந்திரன் ஆவேச பதில் சொன்னபடியே யதார்த்தமாக அந்த சுடலை மாடன் வாளை பார்த்தார். பின்னர் நாற்காலியோடு அருகில் சென்று கையிலும் எடுத்து பார்த்தார். ஆங்காங்கே நின்றபடி இருந்த கணேசபாண்டியன், ஜோதிடர் நந்தா, நந்தாவின் பெட்டியை உடைத்த வடநாட்டு அல்லக்கை என்று எல்லோரும் கூட அப்போது அந்த வாளை பார்த்தனர். ராஜா மகேந்திரன் அதை உருவ பார்த்தார். வேண்டாம் ராஜா, வெளியே எடுக்காதே, காயம் பற்றும் என்று கத்தினாள் முத்துலட்சுமி. காயம் பற்றுமா? நாம வெட்டாம அது எப்படி படும்? நந்தாஜி, கமான், இதை வெளியே எடுங்க. வாளை தூக்கி நந்தா கையில் கொடுத்தார் ராஜா மகேந்திரன். நந்தாவிடம் இனம் புரியாத பயம். தன் அல்லக்கையிடம் தந்து இந்தியில் வெளியே எடு என்று சொல்ல, அவனும் இதென்ன பிரமாதம் என்பது போல பலத்தை எல்லாம் திரட்டி வெளியே எடுக்க முனைய, வாளும் விசையோடு வெளிப்பட்டது. அதே வேகத்தில் அருகில் நின்றபடி இருந்த ஜோதிடர் நந்தாவின் வயிற்றையும் கிழித்து முடித்தது. அன்று புதருக்குள் ஒளிந்திருந்த அவன் கருப்பு போர்வையால் உடம்பை மூடிக்கொண்டிருந்தான். முகத்தில் மூக்கு முனையில் புண் தெரிந்தது. நெற்றியிலும் தோலின் உரிவு. காது மடல்கள் 2 செதில் செதிலாய் வெடித்திருந்தன. கழுத்திலும் தோல் உரிவு. மொத்தத்தில் அவன் ஒரு பெரு நோயாளி என்பதும், அவன் உடல் முழுவதுமே கூட அழுகி போய் அது வெளியே தெரிந்து விடாதபடி போர்வை போர்த்தி கொண்டிருந்தான். இடது கையின் முழங்கை பரப்பில் சேது கண்ணு ஆச்சாரி என்கிற பெயர் பச்சை குத்தப்பட்டிருந்தது. அவன்தான் குரூரமாய் உற்று உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஒளிந்திருந்து கவனிப்பதை அங்கு யாரும் உணர்ந்தது போலவே தெரியவில்லை. அந்த ஓட்டுமனை வீட்டு காவலன் திண்ணையில் இருந்த தீப்பந்தத்தை எடுத்து ஒரு வேப்பெண்ணெய் சட்டிக்குள் முக்கி எடுத்துவிட்டு பின் அதன் மேல் நாட்டு கற்பூரத்தை பொடி செய்து தூவிய நிலையில் உள்ளே எரிந்தபடி இருந்த தீப்பந்தத்தில் பிடித்தான். பந்தமும் அழுக்கென்று பற்றியபடி மஞ்சள் நிற நெருப்பு தன் தாவணியை விரித்து கொண்டு ஆடியது. அந்த இடமே பொன் மண்டலம் போல ஜொலித்திட ஆரம்பித்தது. இதமான குளிர் வேறு, இடையீடாக வீச்சலான பொதிகை மலை தென்றல் காற்று.
பிரம்மாண்ட ராஜ உடையார் வரையில் பல்லாவரத்தில் இருந்திருந்தார். இது நாட்டியம் பார்க்கும் நேரமாக இருந்திருக்கும். மயிலாப்பூர் சகோதரிகள், மாம்பலம் ஜாக்ரினி குழுவினர், திருவல்லிக்கேணி மஸ்தான் சாஹிபுவின் மாண்டலின் இசை என்று தினம் யாராவது வந்து தங்கள் திறமையை காட்டி பரிசு பெற்று செல்வார்கள். சனி ஞாயிறுகளில் வெள்ளைக்கார துரைமார்கள் தங்கள் துறை சாணியர்களுடன் கோச்சு வண்டிகளில் வந்திறங்கி கலந்து கொள்வார்கள். துறை சாணிகளின் புசு உடையும் கையுறைகளும் ஜமீன் ஊழியர்களின் கண்களை கொத்தி எடுக்கும். அவர்களின் குதிகால் உயர செருப்புகளை அந்த ஊழியர்கள் மிகவே ஆச்சரியமாக பார்ப்பார்கள். நம்ம ஆளுங்களால எல்லாம் இப்படி தைக்க முடியாது, என்ன சொல்ற என்று தங்களுக்குள் பரஸ்பரம் பேசிக் கொள்வார்கள். லண்டனில் இருந்தும் பாண்டிச்சேரியில் இருந்தும் வர வைக்கப்பெற்ற மது வகைகள் பெரிதும் பரிமாறப்படும். மிச்ச கிண்ணங்களுக்கும் அதில் உள்ள எச்சில் மதுவுக்கும் ஒரு போட்டியே நடக்கும். மொத்தத்தில் கலகலவென இருக்கும் பிரம்மாண்ட ஜமீன் மாளிகை. உடையார் குற்றால குச்சி வீட்டில் அதையெல்லாம் தன்னையும் மீறி எண்ணி பார்த்தவராக அமர்ந்திருந்தார். மனைவி சிட்டாள் இந்நேரம் என்ன செய்து கொண்டிருப்பாளோ? கார்வார் கந்தசாமி நாலாபுரமும் ஆட்களை அனுப்பி இருப்பான். அவன் சற்று பொறுப்பானவன். கோச்சு ராவுத்தனும் விசுவாசமானவன். அவனுக்கு தன் போக்கிடம் அவ்வளவும் தெரியும். வீரன் குதிரை மேல் ஏறிக்கொண்டு சென்னை பட்டின பார்களை சுற்றி வந்து கொண்டிருப்பான். சிட்டால் ஒரு சமயம் பனி நீரில் குளிக்க ஆசைப்பட்டது அறிந்து கோச்சு வண்டியில் கடற்கரையை ஒட்டிய ஐஸ் ஹவுஸ் வரை சென்று தனது எடைக்கு பனிக்கட்டியை வாங்கி அது உருகிவிடாது இருக்க மரத்தூள் போட்டு சாக்கில் சுற்றி தூக்கி வந்தவன். அதில் ஒரு பாதி துண்டு பகுதியை சமையல்கார கிருஷ்ணமணியிடம் கொடுத்து எலுமிச்சை கலர்ந்த சர்க்கரை பானம் தயாரிக்க செய்து அதை அன்று எல்லோரும் குடிக்கவும் பரவசப்பட்டு போனார்கள். அந்த ஐஸ் கட்டியை பேராலங்கட்டி என்று சிட்டால் சொல்லி சொல்லி மகிழ்ந்திருந்தாள். அன்று அந்த பனிக்கட்டி கரைத்த நீரில் குளித்து தடுமனுக்கும் ஆளாகி அது தலைவலி வரை போன போது அதற்காக பதறிவிட்டான் ராவுத்தன். எங்கோ போய் சிங்கோனா தைலம் என்று வாங்கி வந்து அதை பூசவும் தான் சிட்டாள் சற்று தெளிந்தாள். சிட்டாள் ஆனாலும் சினுங்கி அனுச்சப்பூ போன்றவள். நாய் குறைத்தால் கூட பிடிக்காது, காதை பொத்திக் கொள்வாள். இதனால் பிரம்மாண்ட ஜமீனில் நாய் வளர்ப்பே இல்லை. மாறாக கிளிகள் நிறைய உண்டு, மான்களும் நிறைய உண்டு. இவற்றின் நடுவே வளர்ந்தவன் தான் முருகப்பிரகாஷ். அவனை ஒரு பழனி முருகனாகத்தான் நினைத்தாள் சிட்டாள். பளிச்சென்று நெற்றிக்கு நீர் பூசிவிட்டு தலையையும் வயிறெடுத்து அழகாய் வாரி விடுவாள். அது என்னதான் உணர்வோ, சிறுவயதிலேயே அந்த விபூதி பந்தலுக்கு நடுவே பெரிதாய் ஒரு குங்கும பொட்டை வைத்து கொண்டு வருவான் முருகப்பிரகாஷ். குங்குமம் வேண்டாம் கண்ணு, உனக்கு நல்லாவே இல்லை என்றால் முறைப்பான். ஆனால் அழித்து கொள்ள மாட்டான். ஒரு நாள் கண்ணுக்கு மை வைத்து கொண்டு வந்து சிட்டாளிடம் காட்டி நன்றாக இருக்கிறதா என்று கேட்டான். சிட்டாள் நொறுங்கி போனாள். குற்றால குச்சு வீட்டின் சாணி மெழுகிய திண்ணை பரப்பில் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து உடையாரை பெரும் மௌனத்தில் ஆழ்த்தி விட்டன. உள்ளே எல்லோரும் சாப்பிட்டு முடித்து கை கழுவி இருந்தனர். உடையாருக்கு மாலையில் சாப்பிட்டதே போதும் என்று தோன்றியதால் இரவு சாப்பிடவில்லை. ஆன போதிலும் கடுக்காய்த்தூள் ஒரு சிட்டிகையும் மிளகு தண்ணீர் ஒரு செம்பும் அவருக்கு தரப்பட்டது. இதை வாயில போட்டுக்கிட்டு தண்ணிய குடிங்க, காலையில 4 மணிக்கெல்லாம் மூத்திரப்பை முட்டி தூக்கம் கலைஞ்சிடும். எவ்வளவு அசதி இருந்தாலும் இந்த தண்ணி எழுப்பி விட்டுடும். அப்புறம் தூக்க கலக்கமும் இருக்காது. நம்ம பயணத்தை நாமளும் தொடங்கிடலாம் என்று சிதம்பர மாணிக்கம் சொன்னதோடு அவரும் அவ்வாறே செய்தார். அப்படியே அருகமர்ந்து, கலங்காதீங்க ஜமீன்தாரே, எல்லாம் நல்லபடியா நடக்கும், யோகக்காரர் ஜமீன்தார் நீங்க என்று ஆறுதலாக பேசினார். பின் உடையார் தன் தோல்பை மேல் துண்டு விரித்து அதையே தலையணையாக்கி கொண்டு படுத்திட சொல்லி மாளாத அளவுக்கு கொசுக்களும் பொடி பூச்சிகளும் கடிக்க தொடங்கின. அதை தடுக்க வேண்டி மேலிமடையார் ஒரு காரியம் செய்தார். ஒரு அரை சட்டியில் கரித்துண்டுகளை போட்டு அதை தீ கம்புகளாக்கி அதன் மேல் வேப்பிலையையும் விபூதி பச்சிலையையும் போட்டார். இரண்டும் கலந்து முதலில் உலர்ந்து பிறகு எரியவும் ஒரு வகை திண்ம புகை உருவாயிற்று. அதை வாயால் ஊதவும் திண்ணை பாகம் முழுக்க புகை நாட்டியம். புகையிடமும் ஒரு எதிர்வினை இல்லாத வாசம். கொசுக்களும் பூச்சிகளும் அதன் பின் போன இடம் தெரியவில்லை. கொஞ்சம் அபின் உருண்டையை போடுறேன், நல்ல தூக்கம் வரும் என்று நெல்லிக்காய் அளவு 2 அபின் உருண்டைகளையும் மேலிமடையார் போடவும் நிஜமாலுமே தூக்கம் அப்படி வர தொடங்கியது.
மேலிமடையார் சொன்னது போலவே காலை 4 மணிக்கெல்லாம் சிறுநீர் கழிக்கும் அவஸ்தை உருவாகி தூக்கமும் கலைந்து விட்டது. எழுந்து சென்று ஒரு புதரோரமாக ஒதுங்கி நின்றபடியே சிறுநீர் பெய்த போது மொத்த உடம்புமே ஒரு சுகக்கோட்டம் ஆகிவிட்டது போல இருந்தது. உடையார் அவர் வாழ்நாளிலேயே அவ்வளவு நேரம் அவ்வளவு சிறுநீர் பெய்திருக்க மாட்டார். உடம்பிலும் துளியும் கலக்கம் இல்லை. கடுக்காய் தூள் காரணமா, ஆழ்ந்த தூக்கம் காரணமா என்று யோசிக்கும் போது ஐயோ பெட்டிய காணோமே என்றொரு குரல் இடிபோல ஒலித்தது. தூக்கி வாரி போட்டது. திரும்பி வந்து குச்சு மனைக்குள் பார்வையை செலுத்தவும் பெட்டி இருந்த இடம் காலியாக இருந்தது. சிதம்பர மாணிக்கம் அப்படியே விரிந்த விழியும் அதிர்ந்த நெஞ்சுமாய் திண்ணை மேல் உட்கார்ந்து விட்டார். பெரிய புராண ஓதுவரோ கண்ணீர் விட்டே அழத் தொடங்கி விட்டார். மேலிமடையார் மட்டும் தாடையை தடவிக்கொண்டே யோசிக்கலானார். உடையாருக்கு எல்லாமே விசித்திரமாக இருந்தது. செட்டியாரே, கலங்காதீங்க. உங்களை பத்தியும் பெட்டியை பத்தியும் நல்லா தெரிஞ்ச யாரோதான் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆமா, இந்த ஊருக்கு வந்த இடத்துல இத பத்தி யார்கிட்டயாவது பேசுனீங்களா? இல்ல வைத்தியர, நான் பேசுனது இதோ இந்த ஜமீன்தார் கிட்டதான். ஆனா இவர் இங்கதானே இருக்காரு. ஊர்ல இருந்து கிளம்பும் போது யார்கிட்டயாவது சொன்னீங்களா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை தவிர யாருக்கும் தெரியாதுங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்து சொல்லுங்க. இதோட மதிப்பு தெரிஞ்ச யாரும் இதை சாமி கிட்ட திருப்பி கொடுக்கறத விரும்ப மாட்டாங்க. அப்படி பார்த்தா எவ்வளவோ பேரை சொல்லலாம். அதே சமயம் சாமி கிட்ட கள்ளத்தனம் பண்ணுனா 7 ஜென்மத்துக்கு விமோசனம் இல்லைன்னு அவங்களுக்கு எல்லாமும் தெரியுமே. ஓதுவாரே, நீங்க சொல்லுங்க. நீங்க யார்கிட்டயாவது இது போகர் சாமி புதையல்னு ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டீங்களா? ஆமா, சேதுக்கண்ணு ஆச்சாரின்னு ஒருத்தர் நகை நட்டு செய்யறவரு. எப்போ பாரு புலம்பிக்கிட்டே இருப்பாரு. ஊர் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு விதவிதமா நகை செஞ்சு கொடுத்து அழுத்து போச்சு. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு சங்கிலி பண்ணவும் வக்கில்லாதவனா இருக்கேன்னு சொல்லி அழுவாரு. அவர் எந்த ஊரு? பழனி பக்கம் தாராபுரம். பூசத்துக்கு பூசம் பழனிக்கு போயிடுவாரு. அங்க கூட முருகனை முதல்ல கும்பிட மாட்டாரு, போகர் சாமியை தான் கும்பிடுவாரு. அங்க சித்தர் சாமிங்க யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு சமயம் ஒரு சித்தர் சாமி வரவும் அவர் காலில் விழுந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அழுதுருக்காரு. சாமி, தங்க தட்டான்னா, ஆனா குந்துமணி தங்கம் எனக்குன்னு இல்ல, ரசவாதத்துல தங்கம் பண்ண முடியுமாமே, எனக்கு அந்த வித்தைய சொல்லி தர்றீங்களான்னு அந்த சித்தர் சாமி கிட்ட கேட்டிருக்காரு. அவரோ போகன் பெட்டிக்குள்ள எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இத ஒரு சமயம் என்கிட்ட சொல்லவும் தான் பொட்டி பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. என் புண்ணியம், அது செட்டியார்கிட்ட இருக்கிறதும் தெரிய வந்து செட்டியார பார்த்து பிரதோஷ பூஜையில கலந்துகிட்டு சேவை செய்ய தொடங்கினேன். அதுக்கப்புறம் நான் ஆசாரிய பார்க்கல. ஆனா சமீபத்துல பார்த்தப்போ அப்படியே அதிர்ந்து போனேன். பெரும் நோய் வந்து அவரை பார்க்க சகிக்கல. ரசவாதம் பண்ணும் ஆசையில தப்பான பல பேர் கூட கூட்டு ஏற்பட்டு பஸ்பம் சூரணம்னு கண்டதை தின்னதுல அவர் உடம்பு அழுக ஆரம்பிச்சிடுச்சு. மனுஷன் கதறிட்டார். அப்போ அவர்கிட்ட இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பொதிகை சித்தன் பொட்டலுக்கு எப்படியாவது வாங்க, போகர் சாமி தரிசனமும் அருளும் உங்களுக்கு விமோசனம் தரும்னு சொன்னேன். அப்போ இது அந்த ஆசாரி வேலைதான், மேலிமடையார் தீர்க்கமாக கூறினார். வைத்தியரே, அவன் தான்னா, அவனை இப்போ எப்படி பிடிக்கிறது? ஏயா ஓதுவாரே, இதையெல்லாம் ஏயா என்கிட்ட முன்னமே சொல்லல? சாமி, இப்படி ஆகும்னு நான் நினைக்கலீங்களே. மண்ணாங்கட்டி, கடைசியில என் குடி இல்லையா இப்ப கிடப்போகுது. சாமி, நான் இப்ப என்ன செய்வேன்? புலம்ப தொடங்கி விட்டார் சிதம்பர மாணிக்கம். ஐயா, கலக்கம் வேண்டாம். நாம சாமிய மனசார கும்பிடுவோம். பொன் பொருளை ஒருத்தன் திருடி அடைஞ்சிடலாம், என் சாமியை எவனாலையும் திருட முடியாது. மேலிமடையார் நம்பிக்கை இழக்கவில்லை. உடையார் அமைதியாக கேட்டபடி இருக்க திடும் என்று புலி ஒன்று உரும்பும் சத்தம். அடுத்த நொடி எல்லோரிடமும் அமைதி. காற்றிடம் மட்டும் உசாவல். மேலிமடையார் வேகமாக சென்று தீப்பந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் எல்லோரும் ஒடுங்கிய நிலையில் கதவை தாளிட்டார். அமைதியா இருங்க, புலி மேல இருந்து கீழே இறங்கி இருக்கு, இவ்வளவு தூரம்லாம் அது வராது என்று சொல்லும் போதே வெடிச்சத்தம் ஒன்றும் மலை மேல் வெடிப்பது கேட்டது. என் யூகம் சரிதான். மலை மேல வெடிய போட்டு மிருகங்களை துரத்துறாங்க சிலர், அதான் புலி கீழே இறங்கி இருக்கு. இந்த நேரம் யாரும் இப்படி வெடி போட மாட்டாங்க. அநேகமா இது அந்த ஆசாரி வேலையா இருக்கலாம். ஒருத்தனால இதை செய்ய முடியாது, அவன் கூட சிலரும் இருக்கலாம்.
சத்தம் வடமேற்க இருந்து வந்துச்சு. அங்கதான் நிறைய சின்ன குகைகள் இருக்குதுங்க. களவாணி பசங்க அங்கதான் ஒளிவாங்க. ஆஸ்துரைய வாஞ்சிநாதன் சுட்டப்ப ஒரு கூட்டம் அங்கிருந்துதான் செயல்பட்டுச்சு. நாம அங்க போனா நிச்சயம் அந்த ஆசாரிய பெட்டியோட புடிச்சிடலாம். மேலிமடையாருக்கு மூளை துரிதமாகவும் தெளிவாகவும் வேலை செய்தது. ஆனால் சிதம்பரம் மாணிக்கம் முகம் அவர் பேச்சை மறுப்பது போல எதிரொலித்தது. ஐயா, என்ன யோசனை? நீர் சொல்றது எனக்கு பொருத்தமா படல வைத்தியர. ஒருவேளை அந்த ஆச்சாரி எடுத்திருந்தா அதை தூக்கிக்கிட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு மலை ஏறணும்? தன் இருப்பிடத்துக்கெல்லாம் கொண்டு போக பாப்பான். அது ஒரு கோணம். அதே சமயம் தங்கம் செய்ய ஆசைப்பட்ட ஒருத்தனுக்கு ரசவாதம் செய்ய வீடு தோது கிடையாது, மலை குகைதான் தோது. ரசவாத மூலிகையும் மலை மேலதானே இருக்குது. இப்படி அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கும் போதே பொழுதிலும் விடியல். லேசாய் மலைச்சாரலும் கூட. அதன் பின் உருமல் சத்தம் கேட்டிராத நிலையில் மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தனர். உடையாருக்குள் கடுக்காய்த்தூள் நன்றாக வேலை செய்ததில் ஜலவாதி அவஸ்தை வேறு. நான் கொஞ்சம் ஒதுங்கிட்டு வந்துடுறேனே என்றார். செட்டியார் எதுவும் சொல்லவில்லை. பார்த்து, எதுக்கும் கைக்கு ஒரு கம்பும் இடுப்புல ஒரு கத்தியும் இருக்கட்டும் என்று மேலிமடையார் லேசாக பயமுறுத்தினார். உடையாருக்கு ஒதுங்கியே தீரும் நெருக்கடி. துணிவுடன் அங்கிருந்த ஒரு கம்புடன் கச்ச வேட்டியை அவிழ்த்து தோள்மேல் போட்டபடி கதராடை உள்டவுசர் முழங்கால் வரை தெரிய நடந்தார். வழியெங்கும் ஈர நொதிப்பு, நசநசவென்கிற ஈரம். தாவரங்கள் உரசும் போது ஒரு குட்டி நீர் சிலுப்பல். ஒரு வழியாக ஒரு சமமான நிலப்பரப்பை அடைந்து உட்கார எத்தனித்த போது பகீர் என்றது. அந்த நிலப்பரப்பின் மேல் ஓர் இடத்தில் அந்த சேதுக்கண்ணு ஆசாரி உடல் இரத்த விலாராக கிடந்தது. கை ஓர் இடத்தில், கால் ஒரு இடத்தில், தலை ஒரு கவிழ்ந்த செம்பு போல ஒரு ஓடைக்கரையில் குப்புற கிடந்தது. இன்று வயிற்றை அந்த வாள் கிழிக்கவும் ஜோதிடர் நந்தா அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து பின் சொத்தென்று பக்கவாட்டில் விழுந்து உடம்பையும் ஒடுக்கிக் கொண்டு துடிக்கலானார். வாளின் கூரிய பரப்பெங்கும் இரத்த பரவல். அதை பார்த்த அந்த எடுபிடியும் வாளை மிக வேகமாக கீழே போட்டான். எல்லோரிடமும் ஒரு உறைவு. அப்படியே சிலையானார்கள். முத்துலட்சுமி மட்டும் அதிலிருந்து வேகமாக விடுபட்டு, காயம் படும்னு சொன்னேனே, கேட்டியா? இப்ப பாத்தியா என்றான். அதற்குள் விழுந்து கிடந்த ஜோதிடர் உடம்பில் இருந்து ஒரு இரத்தப்போக்கு பாம்பு போலவே வளைந்து ஓட பார்த்தது. ராஜா மகேந்திரனும் ஸ்தம்பிப்பில் இருந்து விடுபட்டவராக, கணேசபாண்டி, டாக்டருக்கு போன் பண்ணு, ஓடு என்றார். ஐயா, டாக்டர் வர்றதுக்குள்ள நாம ஆஸ்பத்திரிக்கு போலாம் ஐயா என்றார் கணேசபாண்டி. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் செய். நந்தாஜி பேச முடியுமா என்று அவரையும் ராஜா மகேந்திரன் தூண்டவும் நந்தாவிடமும் முனங்கள். சார், கொஞ்சம் மஞ்சள் கொண்டு வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் இருந்தா கொண்டு வாங்க. என்னால மூச்சு விட முடியல, சீக்கிரம் என்று கஷ்டப்பட்டு பேசவும் முத்துலட்சுமி மஞ்சளுக்காக ஓடிட மருதமுத்து முதல் உதவி பெட்டியை வெளியே உள்ள ஸ்டோர் ரூமிலிருந்து எடுத்து வர ஓடினான். அந்த வாள் மட்டும் இரத்த திப்பியோடு தரையில் கிடந்தது. அதை ராஜா மகேந்திரன் வெறிக்கவும் அதில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள் தெளிவின்றி தெரிந்தன. கணேசபாண்டி, அந்த கத்தியில என்னையா எழுதியிருக்கு? தெரியலங்க, ஆனா இந்த வீட்டுக்குள்ள நம்ம பாப்பாவை தவிர எல்லோரையுமே அது வெட்டி இருக்குங்க. அப்போ உனக்கு எல்லாம் தெரியுமா? பாப்பா கிட்ட பேசியதை வச்சோம், வீட்டுல சமயக்காரமா சொன்னதை வச்சோம் கொஞ்சம் தெரியுங்க. அதற்குள் ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸுடன் மருதமுத்து வந்து நந்தா உடலை புரட்டி போட்டு கட்டு போட முயல முத்துலட்சுமியும் மஞ்சள் தூளுடன் வந்தாள். அதை அப்படியே காயம்பட்ட இடத்தில் தூவச் செய்து கட்டு போடப்பட்டது. நந்தாவின் உதவியாளன் வெளியே காரை கிளப்பிக் கொண்டு தயாராக இருக்க நந்தாவின் உடல் மருதமுத்துவால் அப்படியே தூக்கி செல்லப்பட்டது. கணேசபாண்டியும் பின்னாலேயே சென்றிட வீட்டில் இருப்பது ராஜா மகேந்திரனும் முத்துலட்சுமியும் மட்டும்தான். முத்துலட்சுமி முகத்தில் சலனக்கசங்கள். ராஜா, எனக்கு பயமா இருக்குப்பா, திரும்பவும் சொல்றேன். நீ உயிர் பிழைச்சதே பெருசு. இதுக்கு மேல இந்த ஜோசியன் பேச்ச கேட்டு அந்த பெட்டி ஏடுன்னு எதுவும் பண்ணாத. பெட்டியோட இந்த வாளும் போயிருக்கணும். ஆனா போகாம இங்கேயே தங்கவுமே நினைச்சேன். இன்னும் ஏதோ இருக்குன்னு. அது இன்னைக்கு நடந்துடுச்சு என்றவளை ஒரு மாதிரி பார்த்தார் ராஜா மகேந்திரன். இப்படியெல்லாம் பார்க்காதடா, திரும்ப சொல்றேன், நீ பொழைச்சதே பெருசு. உன் கூட்டாளிங்க யாரும் இப்ப உயிரோட இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் என்ன, நிறையவே யோசிக்கிறேன்.
என் கூட்டாளிங்கள்னு எல்லாம் யாரும் கிடையாது. நான் பணம் தர்றேன், அவங்க அதுக்கு காரியம் செஞ்சு தர்றாங்க, அவ்வளவுதான். அவங்க சாவுக்கு அவங்க பயம்தான் காரணம். நீ சொன்னியே நல்லா யோசின்னு, நான் யோசிச்சுதான் கேக்குறேன். கஷ்டப்பட்டு சித்தர்கள் ஓலைகளை எழுதுனது யாருக்காக? மக்களுக்கு பயன்படுறதுக்காகத்தானே. கல்லுல செய்யாம நவபாசானத்துல லிங்கம் செஞ்சதும் எதுக்காக? அது மருந்தா மக்களுக்கு பயன்படத்தானே. அத போய் பூட்டி வைக்கிறதும் திரும்ப கொண்டு போய் கொடுக்கறோம்னு சொல்றதும் நல்லாவா இருக்கு? ஒரு கோயில் கட்டி அதுல அந்த லிங்கத்தை வச்சு தினமும் வழிபாடு செய்ய சொல்லு கேக்குறேன். ஏடுகளை படிச்சு மருந்து கண்டுபிடிச்சா அது நாட்டுக்கு தானே நல்லது. தங்கம் கூட செயற்கையா செய்ய முடியுமாமே. ஒருவேளை அப்படி மட்டும் செய்ய முடிஞ்சா நாம தாமா வல்லரசு. அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் நமக்கு சாமரம் வீசும் தெரியுமா? ராஜா மகேந்திரன் முகத்தில் பேராசை பளிரிட்டது. தாடையெல்லாம் மூடி இருந்தும் கண்களில் துளைக்கினது போல ஒரு வெண்மை. அதில் அந்த பேராசை மின்னியது. இல்லப்பா, இப்படி நீ ஆசைப்படுறபடி எல்லாம் நடக்க முடியாது. சித்தர்கள் விஷயம்ங்கிறது ரொம்ப புதிரானது. அதை புரிஞ்சிக்க நமக்கெல்லாம் அறிவு கிடையாதுடா, அனுபவமும் கிடையாது. அவங்க பேச்ச கேட்டு அதன்படி நடக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது. முத்துலட்சுமி சொல்லும் போது மருதமுத்து உள்ளே வந்தவனாய், அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்கம்மா என்றான். எங்க அந்த கத்தியை எடுத்து தொடச்சு என் கையில கொடு பாப்போம் என்றார் ராஜா மகேந்திரன். மருதமுத்துவும் குனிந்து எடுத்து தரையில் ரத்தத்தை துடைத்து பாத்ரூமை தேடி சென்று இரத்தக்கரையை கழுவி முடித்தவனாக எடுத்து வந்தான். அதை ராஜா மகேந்திரன் கையில் தரப்போகும் சமயம் வாசலில் டிஎஸ்பி ராஜரத்தினத்தின் கார் வந்து நிற்பது தெரிந்தது. அவரும் இறங்கி வரலானார். ராஜா மகேந்திரனும் சரி சரி அதை உரையில போட்டு அது இருந்த இடத்துல வை என்று சொல்ல அவனும் அவ்வாறே செய்துவிட்டு வெளியேறினான். டிஎஸ்பியும் ராஜா மகேந்திரனும் பரஸ்பரம் பேசிக்கொள்ள முத்துலட்சுமியும் விலகி பூஜை அறை பக்கமாக சென்று எதிரில் தெரியும் சாமி படங்களை பார்த்தபடியே நின்று விட்டான். அரச மரத்தடியில் திவ்ய பிரகாஷ்ஜியின் தியானம் கலைந்த நிலையில் அவர் முகத்தில் அவ்வளவாக சுரத்தில்லை. என்ன ஜி, எனி இம்ப்ரூவ்மெண்ட்? அரவிந்தன் ஆர்வமாக கேட்டான். ஊர் தெளிவா தெரியல, ஆனா ஒரு கார் அந்த வீட்டு வாசல்ல இவங்களை இறக்கி விட்டுருக்கு. அது தென்காசியில நாம குற்றாலம் நோக்கி போன போது நம்ம கடந்து போன கார் தான். என் உடம்புலையும் ஒரு சிலிர்ப்பு அப்போ ஏற்பட்டுச்சு என்றார். கார் நம்பரை சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருந்தா போதும். யாரும் எங்கேயும் ஒளியவோ ஓடவோ முடியாது. ஆர்டிஓல நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க என்றார் ஜெயராமன். திவ்ய பிரகாசும் கண்களை மூடிக்கொண்டும் நெற்றியை இடுக்கிக் கொண்டும் கார் எண்களை சொன்ன மறுநொடி அவர் செல்போன் சென்னை ஆர்டிஓவுக்கு அழைப்பு விடுத்தது. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ஒரு உதவி செய்யணுமே. என்ன சார், டிரைவிங் லைசன்ஸை ரினியூவல் பண்ணணுமா? ஆபீஸ் ஸ்டாப்பை அனுப்புங்க, முடிச்சு விட்டுடுறேன். அது இல்ல சார், எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும். கார் நம்பர் கையில இருக்கு. இது போலீஸ் விவகாரம் ஆச்சே, உங்களுக்கு எதுக்கு? நாங்களும் யூனிஃபார்ம் போடாத போலீஸ்காரங்க தானே சார். வாஸ்தவம் தான், உங்களை போலவே ஒரு எடிட்டர் இதே மாதிரி கேட்டு நானும் சொல்லிட்டேன். கடைசியில பார்த்தா அது மந்திரியோட ட்ரங்கர் லாரி. உள்ள 5000 கோடி பணம் இருக்கிறதா ரூமர். அந்த எடிட்டர் டிரைவரை பிடிச்சி போட்டோவோட போட்டு பெரிய சிக்கலாயிடுச்சு. நல்லா புரியுது சார், இது அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அதே சமயம் அல்ப விஷயமும் இல்ல. என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் நல்லபடி முடியட்டும், நிச்சயம் சொல்றேன். இப்போ இக்கட்டான நிலையில இருக்கேன். சரி கொடுங்க, உங்க பத்திரிகை மேல இருக்கிற அபிமானத்துக்காக ரிஸ்க் எடுக்கிறேன் என்ற அந்த ஆபீசர் அடுத்த 10வது நிமிடமே முகவரியை தந்து விட்டார். டிஎஸ்பியும் ராஜா மகேந்திரனும் பேசிக் கொண்டிருக்கையில் மகேந்திரன் அருகில் இருந்த மருதமுத்து செல்போனுக்கு அழைப்பு. திரையில் பாரதி பெயர் தெரிந்தது. ராஜா மகேந்திரனிடம் ஒரு படபடப்பு. 1 மினிட் என்று கத்தரித்து கொண்டு செல்லை ஆன் செய்து காதில் வைத்தார். மருதமுத்து, நல்லா இருக்கியா? உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களா என்றுதான் பாரதியும் ஆரம்பித்தான். ராஜா மகேந்திரனிடம் ஒரு பேரமைதி. ஓ டாடியா, உங்ககிட்டதான் இருக்கா அவன் போனு நினைச்சேன் என்று சரியாக சொல்லி அவர் புருவத்தில் ஓர் அறிவாளை உருவாக்கினாள் பாரதி. நீ ரொம்ப கியூட், பயங்கர ஐக்கியூ உனக்கு. இப்ப எங்கடா இருக்க? தேவையில்லாத கேள்வி இது. எதுக்காக புறப்பட்டமோ அதை முடிக்காம திரும்ப மாட்டேன். உங்ககிட்ட இப்போ எதுவும் இல்லைன்னு நல்லா தெரியும் எனக்கு. எங்களை பிடிச்சு உங்க விருப்பப்படி நடக்கலாம்னு
தயவு செஞ்சு கனவு காணாதீங்க. செஞ்ச தப்பெல்லாம் போதும் டாடி. கொஞ்சம் அமைதியா ஓய்விடுங்க. செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்க நிறைய பரிகாரம் பண்ண வேண்டி இருக்கு. சரிடா, நான் அப்புறமா பேசுறேன், டேக் கேர் என்று போனை கட் செய்தவர் முகத்தில் பலத்த மாறுதல். டிஎஸ்பி ராஜரத்தினம் கூர்மையாக பார்த்தபடி இருந்தார். யார் சார், டாக்டரா? அவர் கேட்க ஆமோதித்தது ராஜா மகேந்திரன் சிரசு. திருச்சிக்கிட்ட இருக்கிறதா சொன்னீங்க, இப்பவும் அங்கேதான் இருக்காங்களா? அது தெரியல, ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. இங்கேயும் பெட்டி இல்ல, அங்கே என் மகள், அப்புறம் அந்த பத்திரிகை ஆசிரியன் எழுத்தாளன் கிட்டையும் பெட்டி இல்லை. எனக்கு என்னமோ பானு மேலதான் சந்தேகமா இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க, ஏதோ தங்கம் வைரத்தை கேட்கிற மாதிரி அதை நீங்க கேட்கறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இந்த சாமி பூதம் மேல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என் அனுபவத்துல நான் உருப்படியா ஒரு சாமியார பார்த்ததில்லை. எல்லாருமே 420 வகைதான். அதனாலதான் கேட்கிறேன் என்ற டிஎஸ்பி ராஜரத்தினத்தை விடைப்பாக பார்த்த ராஜா மகேந்திரன், நான் பிழைச்சு உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துமா உங்களுக்கு சந்தேகம் என்றார். அது என்னமோ வாஸ்தவம் தான் சார். ஆனாலும் சுடுகாட்டுல நெருப்பு வைக்கும் போது உசுர் வந்து எழுந்த மனுஷங்க பல பேர் இருக்காங்க, நியூஸ்ல படிச்சிருப்பீங்க. அதனால இது கொஞ்சம் தற்செயலா கூட இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சரி, எங்கேயாவது ஒரு பாம்பு ஒரு பெட்டியை சுத்தி சுத்தி வருமா? இது கூட எனக்கு பெருசா படல. பல கிராமத்து வீடுகள்ல மலைப்பாம்புங்கன்னே ஒரு இனம் இருக்கு. சரியா வீட்டுல நல்லது கெட்டது நடக்கும்போது எங்க இருந்தாலும் வந்துடும். என்ன சார் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பதில சொல்றீங்க? அப்போ அமானுஷியம்ங்கிறதுக்கு உங்க அகராதியில என்னதான் அர்த்தம்? சரியான திகிடு தத்தம், கேப்மாரித்தனம்னு அர்த்தம். அமானுஷியம்ங்கிற ஏராளமான கேப்மாரித்தனத்தை நான் என்னோட சர்வீஸ்ல நிறைய பார்த்தவன் சார். தேங்காய் தானா சுத்துது, குடிசை தானா தீப்பிடிக்கிறது, அதுக்கு மேல எங்கிருந்தோ கல் வந்து விழுறது, அப்புறம் இந்த கோபுர கலசத்துக்கு சூப்பர் பவர் இருக்குங்கிறது, புருடா, ரைஸ் புள்ளி, இப்படி எல்லா டுபாகூர் மேட்டரையும் பார்த்தவன் நான். சென்ட்ரல் ஜெயில்ல இப்படி எத்தனை பேர் இப்போ களி தின்னுட்டு இருக்கான்னு தெரியுமா சார்? மிஸ்டர் ராஜரத்தினம், உங்களை விட என் மகள் இதையெல்லாம் வெறுக்கிறதுல ரொம்ப தீவிரமானவ. ஆனா அவளே இப்போ அந்த பெட்டியை தேடுறான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவரை நீங்க சொன்னதுலயே இது மட்டும்தான் சார் பாயிண்ட். உங்க டாக்டர் என்னையே பல தடவை சீண்டி கிளங்கெடுத்தவங்க. அப்போ அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த பானுவை கண்டுபிடிச்சு பெட்டியை பிடிக்க பாருங்க. பெட்டி கிடைக்கட்டும், அப்ப தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. பானுவை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா? டிஎஸ்பி கேட்டார். வீடு பூட்டி இருக்கு, செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, இதுக்கு மேல நீங்க தான் உங்க சாமர்த்தியத்தை காட்டி அவளை பிடிக்கணும் என்றார் மகேந்திரன். அவகிட்டதான் இருக்குதுன்னு உங்களுக்கு தீர்மானமா தெரியுமா? பெட்டி சம்பந்தப்பட்ட எல்லா கேரக்டர்களோட நிலையும் இப்ப கிளியர். எக்ஸ்பர்ட் பானு. சந்தேகப்படுறதுக்கு தோதா அவ வீட்டுல இல்ல, போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, இது போதாதா அவளை சந்தேகப்பட? ராஜா மகேந்திரன் இப்படி கேட்கவும் டிஎஸ்பி ராஜரத்தினமும் ஆமோதிப்பவராக எழுந்தவர் யதார்த்தமாக வாளை பார்த்துவிட்டு அதை நெருங்கி எடுத்தார். உருவவும் முயல ராஜா மகேந்திரன் நோ என்றார் பெரும் குரலில். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய். கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம். பாய்.